ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலும் ஆண்டவருடைய கடைசி கால யுத்தத்தினுடைய சேனைகளுக்காக அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய உங்களை நான் மீண்டும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கடைசி கால சேனைகள் என்கிற ஒரு அடிப்படையின் கீழாக நம்முடைய தகுதியான ஆயத்த நிலைகளை பற்றிதான தியானத்தின் ஊடாக நாம் கடந்து வந்து கொண்டிருக்கின்றோம். அநேகம் விஷயங்களை பற்றிதான வெளிப்பாடுகளை கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டு வருகின்றார். ஒரு கடைசி கால யுத்த வீரனுடைய தகுதி என்றால் என்ன, ஆயத்தம் என்றால் என்ன, என்னென்ன பரிமாணத்திலே அவனுடைய இயக்கங்கள் எல்லாம் காணப்பட வேண்டும் என்கின்ற அநேகம் விஷயங்களை பற்றிதான ஆழ்ந்த காரியங்களை நாம் கற்றுக்கொண்டு வருகின்றோம். இன்றைக்கும் நாம் பார்க்க போகின்றோம் தகுதியான விஷயங்களை தரம் பிரிக்கக்கூடிய அனுபவம். வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையை வாசிக்க கேளுங்கள். எண்ணாகம புஸ்தகம் 26வது அதிகாரம் 2வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. எண்ணாகமும் 26வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையாரையும் அவர்கள் பிதாக்களுடைய வம்சங்களின்படி 20 வயது முதல் அதற்கு மேற்பட்ட இஸ்ரவேலிலே யுத்தத்திற்கு புறப்படத்தக்கவர்கள் எல்லாரையும் எண்ணுங்கள் என்றார். ஆண்டவராகிய தேவனுடைய வேதம் சொல்கிறது, இஸ்ரவேல் மக்களை கர்த்தராகிய தேவன் ஆயத்தப்படுத்துகின்றார். இனி வரக்கூடிய காலங்களில் அவர்கள் செய்யக்கூடிய யுத்த முறைமைகளை பற்றி, அதற்கு அவர்கள் என்னென்ன விதமான காரியங்களின் அடிப்படையின் ஊடாக கடந்து போக வேண்டும், என்னென்ன விதமான தன்மைகள் அவர்களுடைய வாழ்க்கையிலே வர வேண்டும் என்கின்ற அநேகம் விஷயங்களை ஆண்டவராகிய தேவன் பேசி கொண்டு வருகின்றார். அதிலே முதல் காரியமாய், முக்கியமான ஒரு காரியமாய் தேவனுடைய வேதம் நமக்கு சொல்கிறது, தகுதியான விஷயங்களை அவர்கள் தரம் பிரிக்க செய்ய வேண்டும். இந்த தகுதியான விஷயங்கள் ஒவ்வொரு யுத்த வீரனுக்கும் அவசியம், அத்தியாவசியமானதும் கூட. தகுதியற்ற காரியங்களை நாம் புறம்பே தள்ளி தகுதியான விஷயங்களிலே நாம் மெய்யாகவே மேன்மைப்படுத்தப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் மட்டும்தான் இந்த கடைசி கால யுத்தத்திலே உங்களாலும் என்னாலும் எழும்பி பிரகாசிக்க முடியும் என்று கர்த்தருடைய வேத எழுத்துக்கள் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. இந்த தகுதியான விஷயங்கள் என்றால் என்ன, பல விதமான தகுதியினுடைய அடிப்படையை வேதத்தின் வழியாக நாம் கற்றுக்கொண்டு வந்தோம். இன்றைக்கு ஒரு முக்கியமான தகுதியினுடைய காரியங்களை நாம் பார்க்க போகின்றோம். இந்த தகுதியை குறித்து நாம் மெய்யாகவே அறிய வேண்டும். நம்முடைய கால்களை பற்றியதான ஒரு தகுதி. இந்த கால்கள் இயங்கக்கூடிய ஒரு கால்கள் என்று சொன்னால் ஒவ்வொரு காரியத்திலும் நிலைவரப்படுத்தப்பட்ட நிறுத்தப்பட்ட நிலைகளிலே காணப்படக்கூடிய கால்களின் தன்மைகளை நாம் அறிய முடியும். ஆனால் இங்கு ஆண்டவராகிய தேவன் சொல்கின்றார், ஒரு யுத்த வீரனுடைய கால் எப்படி இருக்க வேண்டும் என்றால் இயங்கக்கூடிய கால்களாய் மாற்றப்பட வேண்டும். எப்படியெல்லாம் இந்த யுத்தத்திற்கு என்கின்ற ஒரு இயக்கம் அந்த கால்களிலே காணப்பட வேண்டும் என்கின்ற நிலைகளை நீங்களும் நானும் கட்டாயம் கற்று உணர வேண்டியது அவசியம். இந்த கால்களை பற்றி வேதம் நமக்கு சொல்லக்கூடிய சில வார்த்தைகளை நாம் சற்று ஆழ்ந்த விஷயமாக வாசிக்க போகின்றோம். முதலாவதாக யாத்திராகம புஸ்தகம் 3வது அதிகாரம் 5வது வசனம் இந்த வார்த்தை நமக்கு சொல்கிறது. யாத்திராகமும் 3வது அதிகாரம் 5வது வசனத்தை கொஞ்சம் நிதானமா வாசிங்க. கொஞ்சம் நான் முக்கியமான ஒரு காரியத்தை பற்றி நான் பேச போகின்றேன். அப்பொழுது அவர் இங்கே கிட்டி நீ சேராயாக உன் கால்களிலே இருக்கிற பாதரட்சியை கழற்றி போடு. நீ நிற்கக்கூடிய இடம் பரிசுத்த பூமி என்றார். முதல் காரியமாய் வேதம் நமக்கு சொல்கிறது, ஆண்டவராகிய தேவன் மோசேயை முதலாய் சந்திக்கின்றார். அதற்கு முன்பதாக வரைக்கும் எபிரேயர்களின் தேவனை பற்றி மோசேக்கு ஒன்றும் தெரியாது. அன்றைக்கு ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே மோசே மலையிலே காணப்படக்கூடிய அந்த முட்செடிகள் பற்றி எரியக்கூடிய அந்த நிலையை அவருடைய கண்கள் பார்க்கிறது. இது என்ன முட்செடி வேகாமல், ஆனால் செடி தீவிரமாக எரிந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறேனே, இந்த அதிசயத்தை நான் சென்று பக்கத்திலே பார்க்க வேண்டும் என்று சொல்லி மோசே மலையின் மேல் ஏறி கடந்து போய் அந்த செடிக்கு பக்கத்திலே அருகாமையிலே கடந்த பொழுது ஆண்டவராகிய தேவன் மோசேயை அழைக்கின்றார். அந்த சத்தத்தை கேட்டவர் இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் கண்ட மாத்திரத்தில் பயத்தோடு கூட நின்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே கர்த்தர் மோசேயை பார்த்து சொல்லுகின்றார், நீ இருக்கக்கூடிய இடம் பரிசுத்தமான பூமி, ஆகவே உன்னுடைய பாதரட்சியை கழற்றி போட வேண்டும் என்று சொல்லுகின்றார். கால்கள் என்று அழைக்கப்படக்கூடியது தேவனோடு கூட இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மகா பெரிய ஒரு அனுபவம். இங்க ஆண்டவருடைய பரிசுத்த பூமியை மிதிக்க முடியாமல் பாதரட்சை மோசேக்கும் கர்த்தருடைய பிரசன்னத்திற்கும் தடையாய் நின்று கொண்டு
கொண்டிருக்கிறது. இப்ப கர்த்தர் சொல்லுகின்றார், இந்த பரிசுத்த பூமியிலே நீ நிற்க வேண்டுமானால் மோசே, உன்னையும் என்னையும் வேறு பிரிக்கக்கூடிய இந்த பாதரட்சைகள் முதல் காரியம் அப்புறமாக்கப்பட வேண்டியது அவசியம். நம்முடைய வாழ்க்கையில கூட சில விஷயங்கள் நமக்கும் தேவனுக்கும் இடையிலே தடை சுவராய் நின்று கொண்டிருக்கிறது. தேவனுடைய பரிசுத்தமுள்ள சமூகத்திலே உங்கள் கால்கள் பதிக்கப்பட முடியாத அளவிற்கு, தேவனுடைய காரியங்களை நேரடியாய் உங்கள் வாழ்க்கையிலே உணர முடியாத அளவிற்கு, தேவனுடைய தன்மைகளை நேருக்கு நேராய் காண முடியாத அளவிற்கு உங்களையும் கர்த்தரையும் மெய்யாகவே பிரிக்கக்கூடிய அந்த பாதரட்சைகள், இது முதல் காரியம் நம்முடைய வாழ்க்கையின் நிலைகளை விட்டு கழற்றி போடப்பட ஆரம்பிக்கும் பொழுதுதான் தேவன் மோசையோடு கூட பேசினதைப் போல உங்களோடும் என்னோடும் கூட பேசக்கூடியவராய் விளங்க ஆரம்பிக்கின்றார். அப்படின்னா முதல் காரியம் நமக்கு என்ன தேவை அப்படின்னா, பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இடத்துல உங்கள் கால்கள் ஊன்றி நிறுத்தப்பட வேண்டியது அவசியம். பரிசுத்தத்திற்கும் உங்கள் கால்களுக்கும் இடையிலே தடைச்சுவர் என்று அழைக்கப்படக்கூடிய பாதரட்சிகள் இருக்கக்கூடிய வரைக்கும் தேவனுடைய பரிசுத்தத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடிகிறதில்லை. பரிசுத்தம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய வெற்றியின் இலக்கு என்றும் லட்சியம் என்றும் நாம் அறிந்திருக்கின்றோம். ஆண்டவராகிய தேவன் யோசுவாவினுடைய தலைமையிலே மெய்யாகவே யுத்தத்திற்கு என்று ஆண்டவராகிய தேவன் அனுப்ப போகின்றார். அனுப்புகிறதற்கு முன்பதாக யோர்தானுடைய நதியினுடைய இந்த புறத்திலே தங்கியிருக்கிறாங்க. உடனே கர்த்தர் யோசுவாவை பார்த்து சொல்லுகின்றார், இன்றைய தினம் நீ உன்னுடைய ஜனங்களை பரிசுத்தப்படுத்து, நாளைய தினம் ஆண்டவராகிய நான் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்ய போகின்றேன். ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்படுகிறதற்கு முன்பதாக பரிசுத்தம் என்கின்ற நிலை நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டியது அவசியம். யோசுவாவினுடைய வாழ்க்கையிலே மகா பெரிய அற்புதங்களை யோசுவாவின் தலைமையின் மேலே ஆண்டவராகிய தேவன் செய்ய போகின்றார். அதற்கு முன்பதாக யோசுவாவை கர்த்தர் சொல்லுகின்றார், நீ இந்த இடத்திலே காணப்படக்கூடிய உன்னுடைய ஜனங்களை பரிசுத்தப்படுத்து. மோசே அந்த பரிசுத்தமான பூமியை மிதிக்க முடியாமல் பாதரட்சை என்கின்ற ஒரு தடைச்சுவர் இருக்கிறதை கர்த்தருடைய கண்கள் கண்ட மாத்திரத்தில் அவர் சொல்லுகின்றார், உன்னுடைய பாதரட்சையை கழற்றி போட்டுவிட்டு பரிசுத்தமாகுதலை உன் வாழ்க்கையிலே நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் மோசே. உன்னுடைய கால்கள் பரிசுத்தத்திலே மெய்யாகவே மெய்யாகவே நிலையாய் நிற்க வேண்டியது அவசியம். இந்த பரிசுத்தம் சார்ந்த ஒரு வாழ்க்கை நீ வாழ ஆரம்பிக்கும் பொழுதுதான், பரிசுத்தத்தின் மேல் உன்னுடைய கால்கள் ஊன்ற கட்டப்பட ஆரம்பிக்கும் பொழுதுதான் எதிரியாக காணப்படக்கூடிய பார்வோனுடைய எல்லா விதமான சூழ்நிலைகளை அதம் பண்ண உன்னால் முடியும் என்று கர்த்தர் இந்த மோசேக்கு ஒரு நல்ல ஒரு வெளிப்பாடு ஒன்றை தர துவங்குகின்றார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையை, எழும்பி வரக்கூடிய பொல்லாத சாத்தானுடைய அஸ்திராயுதங்கள் யாவற்றையும் நிர்மூலமாக்க வேண்டும் என்றால், சாத்தானுடைய ஒவ்வொரு விதமான வழிமுறைகளை தகர்த்து போட வேண்டும் என்று சொன்னால், உங்கள் கால்களும் என் கால்களும் தேவனுக்கும் உங்களுக்கும் இடையிலே எந்த விதமான தடுப்பு சுவரும் இல்லாத அளவிற்கு தேவனிலே நிலைத்து நிற்கும் ஒரு அனுபவம், பரிசுத்தத்திலே ஊன்ற கட்டப்பட்ட ஒரு அனுபவம் நம் வாழ்க்கையின் அனுபவமாய் மாற்றப்பட வேண்டியது அவசியம். இந்த பரிசுத்தத்திலே கட்டப்படாது இருக்கக்கூடிய எந்த ஒரு மனிதரும் மகா பெரிய ஒரு வெற்றியின் காரியங்கள் சந்தித்ததாக வேத புத்தகத்தில் எங்கும் உங்களாலும் என்னாலும் வாசிக்க முடிகிறது இல்லை. அவர் சொல்லுகின்றார், இந்த பரிசுத்தத்திலே உன் காலும் என் காலும் நிலைத்து நிற்க ஆரம்பிக்கும் பொழுதுதான், பரிசுத்தம் இல்லாமல் எந்த ஒரு வெற்றியினுடைய காரியங்களை உன்னாலும் என்னாலும் பெற்றுக்கொள்ள முடிகிறது இல்லை. அநேகம் விதமான தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படக்கூடிய அநேகம் ஜனங்கள் கூட தங்கள் வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய பரிசுத்தங்களை இழந்து போன பொழுது ஆண்டவருடைய மகிமையான காரியங்கள் அவர்களை தாண்டி கடந்து போகிறதை நாம் பார்க்க முடியும். ஆகவே நம்முடைய கால்கள் முதல் காரியம் கர்த்தராகிய தேவனுடைய பரிசுத்தத்திலே ஊன்ற நிலைத்து நிற்கக்கூடியதாக விளங்க ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த யுத்தத்திலே உங்களாலும் என்னாலும் ஜெயத்தின் மேல் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று கர்த்தருடைய வேத எழுத்துக்கள் நமக்கு சொல்கிறது. கால்கள் எதை நமக்கு சுட்டி காண்பிக்கிறது? பரிசுத்தத்தில் நிலைவரமாய் நிலைத்து நிற்கும் ஒரு அனுபவம். இந்த பரிசுத்தத்திலே ஊன்ற கட்டப்பட்ட ஒரு அனுபவம் நம் வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பிக்கும் பொழுதுதான் தோற்கடிக்கப்பட்ட பிசாசின் ஆவிகளின் சத்துவங்களின் சேனைகளை உங்களாலும் என்னாலும் தீர முறியடிக்க முடியும் என்று ஆண்டவர் தம்முடைய வசனத்தின் மூலம் சொல்லுகின்றார். இரண்டாவது காரியத்தை பாருங்க, இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம். யோசுவாவின் புத்தகம் 14:9 வாசிக்க கேளுங்கள். அந்நாளிலே மோசே நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியால் உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றைக்கும் சுதந்திரமாய் இருக்க கடவது என்று சொல்லி ஆணையிட்டார். கர்த்தருடைய வேத புத்தகத்தில் நாம் வாசிக்கின்றோம், நம்முடைய கால்கள் படக்கூடிய இடம் எல்லாம் உன்னுடைய உரிமையாக மாற்றப்படுகிறது.
கர்த்தருடைய வேதம் சொல்கிறது நம்முடைய உரிமைகளை நாம் மெய்யாகவே பிடித்து கொள்ள வேண்டும். நம்முடைய கால்கள் படக்கூடிய ஒவ்வொரு பூமியையும் கர்த்தர் நமக்கு சுதந்திர வீதமாக்கி தருகிறேன். நல்ல ஒரு காரியத்தை ஆண்டவருடைய வேதம் சொல்கிறது. எந்தெந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் நம்முடைய உரிமையாக கர்த்தர் மாற்றி வைத்திருக்கிறாரோ, எவைகள் எல்லாவற்றிலும் நம்முடைய கால்கள் படுகிறதோ அவைகள் எல்லாம் நம்முடையவைகள், நமக்கு உரிமையானவைகள். இவைகளை சுதந்திரிக்க நீங்களும் நானும் என் மட்டும் அமெரிக்கையா இருக்க போகிறோம் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. இப்ப இந்த உலகத்திலே காணப்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான இடங்களும், எல்லா விதமான தேசங்களும், எல்லா விதமான நாடுகளும், எல்லா விதமான வம்சங்களும், எல்லா விதமான காரியங்களும் நம்முடைய கைகளுக்கு முன்பதாக ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இந்த காரியங்களை சத்துருவானவன் பிடித்து தன் வசமாய் மாற்றிருக்கக்கூடிய நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகின்றார், உன் கால்கள் பட்ட இடம் இது, உன்னுடைய உரிமையான சொந்தம், உன்னுடைய பூமி. உன்னுடைய பூமியை சுதந்திரிக்க முடியாமல் எத்தனை காலம் நீ வெறுமனே இருக்க போகிறாய், எத்தனை காலம் நீ அமர்ந்திருக்க போகிறாய் அப்படின்னா, கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உனக்கு உண்டான உரிமைகளை நீயும் நானும் தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய உடைமையான, நமக்கு உரிமையாக நம்முடைய ஆண்டவராக தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நம்முடைய சொத்துக்களை நாம் எத்தனை காலம் வெறுமனே வைத்திருக்க போகின்றோம்? இவைகளை நீங்களும் நானும் ஓடி போய் மெய்யாகவே நம்முடைய கரங்களினால் சபதரிக்க வேண்டியது அவசியம். இந்த காரியங்களை பற்றியதான எழுப்புதல் நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டும். அதுதான் கர்த்தருடைய அந்த வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. இந்த கால்கள் பட்ட ஒவ்வொரு பூமியும் உன்னுடைய உடைமை, உன்னுடைய உரிமை. இந்த கால்களை ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே தந்து, இந்த உலகம் எல்லாவற்றிலும் எந்த மட்டும் உன்னால் தெரிய முடியுமோ எல்லாவற்றையும் நான் உனக்கு உரிமையாக்கி தந்தேன். அன்றைக்கு ஆபிரகாமுக்கு கர்த்தர் பேசினார். இன்றைக்கு நமக்கு ஆண்டவராகிய தேவன் பேசுகின்றார். இந்த உலகமும் அதன் நிறைவும் கர்த்தருடையதா இருந்தது. அதை நான் மனுஷனுடைய கரங்களுக்குள்ளாக மெய்யாகவே கொடுத்தேன். அவனோ சாத்தானுடைய கைகளுக்குள்ளாக அந்த உலகத்தின் காரியங்களை விற்று போட்டான். இவைகள் எல்லாம் உன் கால்கள் பட்ட இடம். இவைகளை சுதந்திரிக்காமல் எத்தனை காலம் நீ அமெரிக்கையா உட்கார்ந்திருக்க போகின்றாய் அப்படின்னா, யுத்தத்திலே ஜெயபலமாய் எழும்பி இந்த காரியங்களை உன் வசமாய் மாற்ற வேண்டிய பொறுப்பு உன் பொறுப்பு. இதைத்தான் கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது. உன் பொறுப்பை நீ உணர வேண்டியது அவசியம். உன் கால்கள் பட்ட இந்த பூமி, உன் தேசம், உன்னுடைய ராஜ்யம், உன்னுடைய தமிழகம், உன்னுடைய இந்தியா, உன்னுடைய அகில உலகமும் உன்னுடைய தேசம் உன் கால்கள் பட்டது. இது உனக்கு உரிமையாக கொடுக்கப்பட்டது. ஆனால் இந்த உலகத்தையும், இந்த தேசத்தையும், இந்த தமிழகத்தையும், இந்த இந்திய நாட்டையும் பொல்லாத பிசாசானவன் தன்வசமாய் பிடித்து வைத்திருக்கிறான். இவைகளை கண்டு நீ எத்தனை காலம் வெறுமனே இருக்க போகிறாய்? யோசுவாவை பார்த்து, யோசுவா என்கிற மனிதன் அங்கு இருக்கக்கூடிய ஜனங்களை பார்த்து கேட்கிறார், இவைகளை சுதந்திரிக்க எம்மட்டும் நீங்கள் அமைதியாய் அமெரிக்காய் இருக்க போறீங்க? இவைகள் எல்லாவற்றையும் உங்கள் வசமாக்கி கொள்ளுங்கள் என்கிற ஒரு வார்த்தையின் மூலமாய் பேசுகின்றார். கர்த்தரும் அதையே தான் நம்மோடு கூட பேசுகின்றார். எத்தனை காலங்கள் இயங்காத ஒரு வாழ்க்கை வாழப் போகின்றாய்? குறுகின வட்டத்தோடு கூட உனக்குண்டான உரிமைகளை பற்றி இன்னும் நீ அறிவற்றவனாய் உன்னுடைய உரிமைகளை குறுக்கி வைத்துக் கொண்டு, இதற்குள்ளாக என்னுடைய வாழ்க்கை வாழ்ந்தால் போதும், இதற்குள்ளாக என்னுடைய ஓட்டம் ஓடினால் போதும், இதற்குள்ளாக நின்று போனால் போகும். எத்தனை விதமான பரிசுத்த ஜனங்கள் கூட தன்னுடைய எல்லைகளின் நிலைகளை புரிய முடியாமல் தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சின்ன ஒரு வட்டத்திற்குள்ளாக இயங்கி தங்களுடைய ஓட்டத்தை முடிச்சுட்டு போயிறாங்க. ஆனால் கர்த்தர் சொல்லுகின்றார், உலகமும் அது நிறைவும் உன் கைகளுக்குள்ளாக கையளிக்கப்பட்டிருக்கிறது. இவைகளை சுதந்திரிக்காமல் எத்தனை காலம் நீ வெறுமனே இருக்க போகிறாய்? இவைகளெல்லாம் உன்னுடையவைகள், உன் கால்பட்ட இடம். இவைகளை நீ உன் வசமாய் மாற்ற வேண்டும். அப்படி என்றால் தேவன் எதிர்பார்க்கக்கூடிய இரண்டாவது காரியம் என்ன? உன் காலடி படக்கூடிய எல்லா இடமும் உனக்கு உரிமையானவை. இந்த தேசத்தையும் அதன் நிறைவையும் கர்த்தர் உன் வசமாய் தந்திருக்கக்கூடிய இவைகளை நீ சுதந்திரிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். ஆனால் நீங்களும் நானும் சுதந்திரிக்க விடாத அளவிற்காக பொல்லாத சாத்தான் தன்னுடைய பலத்தை மிகுதியாக்கி, தன்னுடைய சத்துவத்தை அதிகப்படுத்தி, தன்னுடைய வல்லமைகளை மிகவும் 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 பலுகவும் பெருகவும் செய்து இந்த தேசத்தை தன் வசமாய் மாறப்படக்கூடிய காரியங்களை உருவாக்கி கொண்டு வருகின்றான். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையை, உன் உரிமையை விட்டு கொடுக்க கூடாது என்கிறதை உணர்த்துகிறது தான் இந்த இயங்கக்கூடிய கால்கள் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்கிறது. இந்த கால்கள் இயங்க ஆரம்பிக்கிறது உண்டானால் என்னுடைய உடைமை, என்னுடைய உரிமை, என்னுடைய நாடு, என்னுடைய தேசம் என் வசமாய் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடியவைகள் என்கின்ற அந்த ஒரு உரிமையின் அடிப்படையிலே உன்னாலும் என்னாலும் தைரியமாய் எழும்பி நின்று போராட முடியும். இல்லாத ஒரு பட்சத்தில் யாருடையதாக காணப்படக்கூடிய இவைகளுக்காக நான் ஏன் கவலைப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய, உன்னை அறியாத அசந்து போகக்கூடிய ஒரு நிலை,
சோர்ந்து போன ஒரு நிலை உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் காணப்பட்டு விடலாம். ஆகவேதான் கர்த்தர் சொல்கிறார், உன் உரிமைக்காக நீ போராட்டத்தின் ஊடாக போகணும். உன் கால்பட்ட பூமி, இதற்காக நீதான் யுத்தத்தின் ஊடாக கடந்து போக வேண்டும். இந்த ஒரு காரியத்தின் அடிப்படையிலே கர்த்தர் பேசக்கூடிய வார்த்தைகளை கேட்கக்கூடிய நீங்களும் நானும் எழும்பி நின்று யுத்தங்களை செய்ய வேண்டிய மகா பெரிய காலம் இது என்கிறதை உணர வேண்டியது அவசியம் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. மூன்றாவது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 18வது அதிகாரம் 33வது வசனம் ஒரு வார்த்தையை நமக்கு தீர்க்கமாய் சொல்ல ஆரம்பிக்கிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 33வது வசனம் இந்த வார்த்தை சொல்கிறது. வாசிக்க கேளுங்கள். அவர் என் கால்களை, அவர் என்னுடைய கால்களை மான்களுடைய கால்களை போல் ஆக்கி என்னுடைய உயர் ஸ்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். என்னை அவர் நிறுத்துகிறார். கர்த்தருடைய வேத புத்தகத்தில் பார்க்கிறோம், அவர் என் கால்களை மான்களின் கால்களை போல மாற்றி உயர்ந்த ஸ்தலங்களில் என்னை கொண்டு போய் நிறுத்துகிறான்னு எழுதாம அந்த வசனம் என்ன போட்டுக்கணும், கொஞ்சம் ஆழமா பாருங்க. என்னுடைய உயர் ஸ்தலங்களில், எனக்குன்னு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்னுடைய உரிமையான உயர் ஸ்தலங்கள்ல என்னை கர்த்தராகிய தேவன் கொண்டு போய் நிறுத்துகிறார். என்னுடைய உயர்ந்த அந்தஸ்து, என்னுடைய உயர்ந்த ஸ்தானம், எனக்கு என்று கர்த்தராகிய தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய என் மேன்மையை பறித்துக் கொள்ளக்கூடிய பொல்லாத பிசாசு, என்னுடைய மேன்மையை தன்வசமாய் மாற்றக்கூடிய பொல்லாத சாத்தான், கர்த்தர் சொல்லுகின்றார், இவைகள் எல்லாம் உன்னுடையவைகள், உன்னுடைய உயர் ஸ்தலம், உன்னுடைய மேன்மை, உனக்கென்று நான் கொடுத்திருக்கக்கூடிய காரியம். ஆனால் சாத்தான் நம்முடைய கண்களை குருட்டாட்டம் பிடிக்க பண்ணி நம் மேன்மையை யாருடைய மேன்மையை போலவோ நினைவு கூறக்கூடிய அளவிற்காய், நம்முடைய மேன்மையை பற்றியதான யோசனைகளும் நம்முடைய மேன்மைகளை பற்றியதான நினைவுகளும் வரவிடாத அளவிற்கான காரியங்களை உருவாக்கி எத்தனை விதமான கண் சொருகி போற காரியங்களை சாத்தான் தோற்றுவிக்க துவங்க ஆரம்பிக்கிறான். பாருங்கள், நமக்கு என்கின்ற ஒரு உயர்ந்த ஸ்தலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறாரா, நமக்கு என்கின்ற ஒரு மேன்மையான நிலைகளை கர்த்தர் வைத்திருக்கிறாரா. அவைகளுக்கு பெயர் என் உயர் ஸ்தலம், என்னுடைய உயர்ந்த நிலை, எனக்கு என்று கர்த்தர் வைத்திருக்கக்கூடிய உரிமையான உயர்ந்த அந்தஸ்து. இந்த அந்தஸ்துகளுக்குள்ளாக பிரவேசிக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய ஆவிக்குரிய நிலைகளும் மேம்படுத்தப்படக்கூடியவைகள், மகிமை நிறைந்தவைகளும் கூட. இதில் முக்கியமான ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லணும். இந்த உயர்ந்த ஸ்தலங்கள் எப்படிப்பட்டவைகள் என்று சொன்னால், தேவனுடைய மகிமையான காரியங்களை சென்று சந்திக்கக்கூடிய அனுபவங்கள் பெறக்கூடிய ஸ்தலங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்ல முடியும். நிறைய நேரங்களில் கர்த்தருக்குரிய காரியங்களை உங்களாலும் என்னாலும் விளங்கிக் கொள்ள முடிகிறது இல்லை. கர்த்தருடைய தன்மைகளை பற்றி நாம் மெய்யாகவே யாராகிலும் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருக்க ஆரம்பிக்கிறோமே தவிர அவருடைய தன்மைகளை உங்களாலும் என்னாலும் விளங்கிக் கொள்ள முடிகிறதே இல்லை. ஆண்டவராகிய தேவனால் பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய அநேகம் விதமான சீடர்கள், அதில் குறிப்பாக தேவனுக்கு பக்கத்திலேயே காணப்படக்கூடிய, தேவனுடைய மனிதனாய் காணப்படக்கூடிய யோவான் என்கின்ற பக்தன், இவன் எப்பொழுதும் ஆண்டவராக தேவனுடைய மார்பிலை இடைவிடாமல் சாய்ந்திருக்கக்கூடிய ஒரு மனிதனும் கூட. ஒவ்வொரு சீஷர்களும் உட்கார்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் இந்த யோவான் மட்டும் இயேசுனுடைய மார்பிலை போய் சாய்ந்து கொள்ளுவானா. அந்த அளவிற்கு இயேசுவுக்கும் யோவானுக்கும் பரஸ்பரமான ஒரு ஐக்கியம். ஆண்டவராகிய தேவன் இவ்வளவு தூரம் மகா பெரிய காரியங்களை தந்திருக்கக்கூடிய தன்னுடைய மார்பிலை இடமளித்திருக்கக்கூடிய யோவான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரம் ஏறின பிறகு அந்த பத்மு என்கிற தீவிலே அடைக்கப்பட்ட பொழுது இந்த யோவானுடைய கண்கள் கர்த்தராகிய இயேசுவை தரிசிக்கும்படிக்காக காத்திருக்க துவங்குகிறது. ஆண்டவரே, நான் அடுத்தது என்ன செய்ய வேண்டும்? இந்த பகுதியிலே காணப்படக்கூடிய இந்த ஆசியா மைனர் என்று அழைக்கப்படக்கூடிய எல்லா இடங்களிலும் நல்ல ஒரு பிஷப் போஸ்டிங்கு, அந்த போஸ்டிங்குள்ளாக காணப்பட்டவனாக இருக்கக்கூடிய என்னை, இந்த மாதிரி ஆண்டவராக தேவனுக்கென்று வைராக்கியம் பிடிக்கக்கூடியவர் என்பதற்காக என்னை நாடு கடத்தி மனித சஞ்சாரம் மற்ற ஒரு தீவாக காணப்படக்கூடிய பத்மு என்கிற தீவிலை கொண்டு போய் போட்டுட்டாங்க. இனி நான் செய்ய வேண்டிய அடுத்த பரிமாணமான ஊழியம் என்ன என்கிறதை பற்றி கர்த்தரோடு கூட அவர் பேச துவங்க ஆரம்பிக்கின்றார். ஒரு நாளில் திடீரென்று சொல்லி அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு ஒரு தரிசனம் ஒன்றை பார்க்கின்றார். இங்கே ஏறிவா என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஒரு சத்தம். இப்பொழுது அவருடைய கண்கள் பார்க்கிறது மகாபிரிய சிங்காசனத்திலே, மகாபிரிய இடங்களிலே ஆண்டவராக தேவன் மகிமை பொருந்தினவராக வீற்றிருக்கிறதை இயேசுவுக்கு பக்கத்திலே ஏறி போன பொழுது ஆண்டவராகிய தேவனை இந்த உலகத்திலே கண்ட இயேசுவை போல இப்ப அவரால் பார்க்க முடியல. அவருடைய மகிமை, அவருடைய வல்லமையை கண்ட மாத்திரத்திலே வேதத்திலே யோவான் என்கிற பக்தன் வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை எழுதியிருக்கின்றார். அவரை கண்ட பொழுது செத்தவனை போல நான் விழுந்தேன்.
என்னால் எழுந்து நிற்கவே முடியவில்லை. எந்த இயேசுடைய மார்பிலே சாய்ந்தவனாய் காணப்பட்டேனோ, எந்த இயேசுவுக்கு அருகாமையிலே வாழ்ந்தவனாய் காணப்பட்டேனோ, எந்த இயேசுவோடு கூட அந்யோன்யமான ஐக்கியம் உள்ளவனாய் காணப்பட்டேனோ, இந்த இயேசுவை இப்பொழுது நான் முகமுகமாய் சந்திக்கக்கூடிய நேரத்திலே அவருக்கு பக்கத்திலே கூட போக முடியாமல் அவரை கண்ட மாத்திரத்தில் செத்தவனை போல கீழே விழ துவங்கினேன். அப்படி என்றால் கர்த்தருடைய மகிமையை உங்களாலும் என்னாலும் பார்க்கத்தான், ஆண்டவரோடு கூட அந்யோன்யமான ஐக்கியம் கொள்ளத்தான் அவருடைய மகிமையை வல்லமையை உங்களாலும் என்னாலும் பெற்றுக்கொள்ள முடிகிறது. ஆண்டவராக தேவனால் பயன்படுத்தப்பட்ட மோசே என்கின்ற மனிதனை ஆண்டவர் ஒரு நாளிலே பேச துவங்க ஆரம்பித்தார். சொன்னார், மோசே, நீ என்னிடத்தில் ஏறி வா, நான் உன்னுடைய ஜனங்களுக்கு தேவையான அநேக விதமான சட்ட திட்டங்களை நான் உனக்கு சொல்ல வேண்டும், அநேக விதமான வார்த்தைகளை உன்னோடு கூட நான் பேச வேண்டும். அந்த ஜனங்களை பார்த்து மோசே சொல்லுகின்றார், கர்த்தர் என்னை அழைக்கின்றார் மலையின் மேலே, ஆண்டவராக தேவனை நான் சந்தித்து விட்டு வந்து உங்களுக்கு தேவையான எல்லா சட்ட திட்டங்கள் யாவற்றையும் நான் மெய்யாகவே தேவனுடைய கரத்திலிருந்து நான் பெற்றுக்கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி மலையின் மேல் ஏறி கடந்து போனார். ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஜனங்கள் எல்லாரும் உட்கார்ந்திருந்தாங்க. மோசே என்னாச்சுன்னு தெரியலன்னு சொல்லி ஒரு நாளில் மோசே என்கின்ற மனிதன் மலையை விட்டு கீழே இறங்கி வந்தார். தேவனோடு கூட சஞ்சரித்த அந்த மோசே, தேவனை முகமுகமாய் கண்ட அந்த மோசே, தேவனுடைய மகிமையை கண்ட அந்த மோசே தரையிலே கீழே இறங்கி வந்த பொழுது கண்ட இஸ்ரவேல் மக்கள் அத்தனை பேரும் மோசேயினுடைய முகம் பிரகாசம் அடைந்திருக்கிறதை கண்டு அவர்கள் பயமடைய துவங்க ஆரம்பிச்சாங்க. உயர்ந்த ஸ்தலத்திலே உலாவக்கூடிய உன்னையும் என்னையும் கண்டு ஜனசதலங்கள் மட்டுமல்ல, பொல்லாத பிசாசும் கூட நடுக்கம் கொள்ள வேண்டுமென்றால் உன்னுடைய உயர்ந்த அந்தஸ்தாகிய ஸ்தலங்களிலே நீயும் நானும் உலாவ வேண்டியது அவசியம். அந்த ஸ்தலம் நம்முடைய ஸ்தலம், நமக்கு உரிமையாக்கப்பட்டிருக்கக்கூடியது, நம் தேவனோடு கூட இணையக்கூடிய ஒரு அனுபவம், தேவனுடைய மகிமையை பார்க்கக்கூடிய ஒரு பலம், தேவனோடு கூட சஞ்சரிக்கக்கூடிய ஒரு நிலை. இந்த அனுபவம் உன் வாழ்க்கையிலே மெய்யாகவே வர ஆரம்பிக்கிறது உண்டானால், என் கால்களை மான்களின் கால்களைப் போல மாற்றி உயர்ந்த ஸ்தலங்களிலே கர்த்தர் என்னை உலாவ பண்ணுகிறார். இந்த ஒரு அந்யோன்யமான ஒரு ஐக்கியம் உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் வர ஆரம்பிக்கிறது உண்டானால், பொல்லாத சாத்தானின் சத்துவங்களை மேற்கொள்ள உன்னாலும் என்னாலும் ஆகும். காரணம், கர்த்தரின் சாயல் உன்மேல் மெய்யாகவே பதிந்திருக்கிறதை சாத்தான் கண்டு நடுங்கி ஓடி போக ஆரம்பிச்சிருவான். சாத்தானுக்கு முன்பதாக நிற்கக்கூடிய நீயும் நானும் எத்தனை சந்தடி போட்டாலும் பிசாசு ஓட மாட்டான், எத்தனை சத்தம் போட ஆரம்பித்தாலும் சாத்தான் விலகி ஓடி போகிறவன் அல்ல. எனக்கு தெரிந்த ஒரு நல்ல ஒரு சகோதரி ஒரு வாலிப பிள்ளைகளுக்காக ஒரு ட்ரைனிங் ஒன்று வச்சிருந்தாங்க. அது இரத்த சாட்சி பிள்ளைகளுக்காக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ட்ரைனிங் அப்படின்னு சொன்னாங்க. அந்த பிள்ளைகளுக்கு என்னென்ன விதமான காரியங்கள் எல்லாம் கற்பித்து கொடுக்கப்பட்டது, கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கிறது எப்படி, கர்த்தருடைய மகிமையை பார்க்கிறது எப்படி, கர்த்தருடைய கிருபையை பெற்றுக்கொள்கிறது எப்படி. ஒரு நாள் அந்த நான் ஊழியம் முடிச்சுட்டு அவங்களுடைய வீட்டுக்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அன்றைக்கு அந்த பிள்ளைகள் எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுகிறாங்க. அந்த சகோதரி பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, பிசாசனுடைய காரியங்களை மேற்கொள்ளக்கூடிய அனுபவங்களை பெறுகிறது எப்படி. இது கொஞ்சம் நல்ல சப்ஜெக்டாக இருக்கே, என்ன அப்படின்னு கேட்கலான்னு சொல்லி நான் அந்த பக்கத்தில் உட்காந்துருந்தேன். அவங்க என்னை பார்த்து சொன்னாங்க, பிரதர் நீங்கள் பிசாசை துரத்தக்கூடிய வழிமுறைகளை பற்றி சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு கர்த்தர் என்ன வெளிப்படுத்திருக்கிறாரு சொல்லுங்கள், நானும் உட்கார்ந்து கெடுக்கிறேன் என்று சொல்லி சைடில் ஒரு நாற்காலியை போட்டு உட்கார்ந்துட்டேன். அவங்க பேச ஆரம்பித்தாங்க. பிசாசுகளை சாதாரணமாய் துரத்தினால் பிசாசுகள் போகிறது இல்லை, பிசாசு இயேசுவின் நாமத்தினால் போய் என்று சொன்னால் பிசாசுகள் போகிறதில்லை. உடனே அங்கே இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒரு பிள்ளை எழுந்து கேட்க துவங்கிற்று. அது கேட்டது, அப்படி என்றால் பிசாசை எப்படி துரத்த வேண்டும், பிசாசை நுனி நாக்கினாலே இயேசுவின் நாமத்தினால் போய் என்று சொன்னால் போகாது. அப்படின்னா எப்படிக்கா, அடி வயிற்றிலிருந்து அந்த வார்த்தை வர வேண்டும். அடி வயிற்றிலிருந்து வந்துச்சுன்னா வாந்தி இலக்கா வருது, என்ன வந்தாலும் பரவாயில்ல, அப்பொழுதுதான் பிசாசுகள் மெய்யாகவே ஓடி போக முடியும் என்கிறதை பற்றி அந்த அம்மா சொல்ல ஆரம்பித்தாங்க. அடி வயிற்றிலிருந்து பேசினாலும் சரி, மேல் வயிற்றிலிருந்து பேசினாலும் சரி, வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி சாத்தான் உன்னையும் கண்ணையும் கண்டு நடுக்கம் கொண்டு ஓட வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு வழிமுறைதான் உண்டு, உன் உயர் ஸ்தலங்களை உனக்கு உரிமையாய் மாற்ற வேண்டும். என் தேவனோடு கூட உலாவும் அனுபவம், என் தேவனோடு கூட ஐக்கியம் கொண்ட ஒரு அனுபவம், என் தேவனோடு கூட நிலைத்து நிற்கும் ஒரு அனுபவம், அவைகளை ஆண்டவர் சொல்லுகின்றார். அது உனக்கு கொடுக்கப்பட்ட அனுபவம், உன்னுடைய ஸ்தலம், அது உன்னுடைய உரிமை. இந்த உரிமையை நீயும் நானும் பெற்றுக்கொள்ள விடாத அளவிற்காக சாத்தான் எத்தனை மயக்கத்தை உருவாக்குகிறார் என்று பாருங்கள். இந்த பொல்லாத பிசாசனுடைய நோக்கம் என்ன? கர்த்தராகிய தேவனோடு கூட நீயும் நானும் அந்யோன்யமான ஐக்கியம் கொள்ளுகிறது உண்டானால் சாத்தான் இனி இந்த உலகத்திலே நிலையாய்
தடையாய் நிற்கிறது எப்படி? ஆகவே உன்னையும் கர்த்தரையும் நெருங்க விடாத அளவிற்கான காரியங்களை தோற்றுவிக்க துவங்க ஆரம்பித்து விடுகின்றார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, உன் உரிமை, உன் கால்களை, அதுக்கு தான் கர்த்தர் மான்களின் கால்களைப் போல மாற பண்ணி இருக்கிறாரா? நீ என்னுடைய ஸ்தலத்திலே உலாவும்படியாக, என்னோடு கூட ஐக்கியம் கொள்ளும்படியாக, நீ என்னுடைய மகிமையை பார்க்கும்படியாக, என் சாயலை உனக்குள் நீ தரித்துக் கொள்ளும்படியாக, என் சாயலின் வல்லமைகளினாலே சாத்தானின் காரியங்களை அதமாக்கும்படியாகத்தான் இத்தனை உரிமைகளை நான் உனக்கென்று பெற்று வைத்திருக்கிறேன். இவைகள் உனக்காக வைக்கப்பட்டிருக்கக்கூடியவைகள். இவைகளை உன் வசமாய் நீ மாறப்பண்ண வேண்டியது அவசியம். கால்கள் இயங்கும் கால்கள் எதை நோக்கி இயங்க வேண்டும்? உலகத்திற்காக ஓடக்கூடிய ஓட்டமல்ல, உலகத்திலே காணப்படக்கூடிய சம்பாத்தியத்திற்காக ஓடக்கூடிய ஓட்டமல்ல, உயர்ந்த ஸ்தலத்திலே உலாவும்படி உன் காலும் என் காலும் தீவிரிக்க வேண்டியது அவசியம். தேவனாகிய கர்த்தர் எனக்கென்று வைத்திருக்கக்கூடிய மகா பெரிய உரிமையான காரியங்களின் ஊடாக நீயும் நானும் கடந்து போகும் அனுபவங்களை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். இந்த அனுபவங்களினால் தான் சாத்தானின் எல்லா விதமான ஏதுக்களை மடங்கடிக்க உங்களாலும் என்னாலும் ஆகும். ஆரம்ப நாட்களிலே காணப்பட்ட அநேகம் ராஜாக்களை, அநேகம் விதமான தீர்க்கதரிசிகளுடைய வாழ்க்கை நிலைகளை பார்க்க முடியும். இவர்கள் எல்லாரும் தங்கள் தங்கள் சத்துருக்களை எப்படி ஜெயித்தார்கள் என்று பாருங்கள். ஒரு காலத்திலே ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே ஜெயிக்கும்படி கடந்து போன பொழுது கர்த்தராகிய தேவனுடைய வேதம் நமக்கு சொல்கிறது, ஜனங்கள் பட்சித்த அநேகம் ஜனங்களை பார்க்கிலும் காடு பட்சித்த ஜனங்கள் அநேகமாய் இருந்தது. இன்னொரு இடத்துல கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, கர்த்தராகிய தேவனுடைய மகா பெரிய அக்னியின் உக்கிரம் வானத்திலிருந்து இறங்கி அநேகம் ஜனங்களை பட்சித்து போட துவங்கிற்று. கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக எழும்பி ஒருவரை ஒருவர் தாக்கி மடங்கடிக்கப்பட்டு நிர்மூலமாக்கப்பட்டு போனார்கள். கர்த்தரே யுத்தங்களை செய்ய ஆரம்பித்தார். சிசரா என்கின்ற மனிதனுக்கு விரோதமாய் யுத்தங்களை செய்யும்படிக்காக கர்த்தராகிய தேவனுடைய நட்சத்திர அயனங்களே இறங்கி வந்தது என்று சொல்லி வேத புத்தகத்தின் வழியாக பார்க்கிறோம். அப்படி என்றால் ஆரம்ப நாட்களிலே காணப்பட்டிருக்கக்கூடிய எல்லா ஜனங்களும் கர்த்தரை தங்கள் வாழ்க்கையிலே சார்ந்து கொள்ள ஆரம்பித்ததினாலே யுத்தங்களிலே எளிதான வெற்றியை பெற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல யோசிச்சு பாருங்க. எசேக்கியா ராஜாவுக்கு மகா பெரிய பிரச்சனைக்குரிய காரியம் வந்தது. ராஜாவாகிய சிதேக்கியா வந்து பெரிய ஒரு முற்றுகை ஒன்றை போட ஆரம்பித்தான். அநேகம் விதமான பயமுறுத்தக்கூடிய காரியங்களை பற்றி பேச ஆரம்பித்தார். அங்க இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாரும் பயம் கொள்ள ஆரம்பிச்சாங்க. இத்தனை பெரிய ராஜ்ய பாரத்தினுடைய காரியங்களை மேற்கொள்ளுகிறது எப்படி? நம்முடைய படை பலத்திற்கும் அவனுடைய படை பலத்திற்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை நாங்கள் பார்க்கிறோம். அவனுடைய படை வீரர்களை நம்முடைய வீரர்கள் மேற்கொள்ளுகிறது எப்படி என்கிற பயமும் அச்ச உணர்வும் அவருடைய வாழ்க்கையிலே காணப்பட துவங்கிற்று. கர்த்தராகிய தேவனை நோக்கி ராஜாவாகிய எசேக்கியா ஜெபிக்கின்றார். பிள்ளை பேறு நெருங்கி இருக்கிறது ஆண்டவரே, பெறுகிறதற்கோ எனக்கு பலம் இல்லை, யுத்தத்திற்குரிய ஆயத்தம் வந்திருக்கிறது, ஆனால் எங்களுடைய ஆயுததாரிகள் எல்லாரும் பலவீனமாய் இருக்கிறார்கள், இவர்களை நாங்கள் எப்படி மேற்கொள்ள முடியும்? கர்த்தராகிய தேவன் சொன்னார், உங்களிலே ஒருவனும் பட்டயத்தை உருவாத அளவிற்காக நானே அவனை வந்த வழியாய் திரும்பி போகும்படியாக அவனுடைய நாசிலே துரட்டை விட்டு பிடித்து இழுத்து அவனை அவனுடைய மார்க்கத்திலே திருப்பி அனுப்பி வைப்பேன். யுத்தத்திற்கு வந்தவன் எப்படி தானாக திரும்பி போக முடியும்? வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் படியே ஏதோ ஒரு செய்தியை கேட்டு ராஜா வந்த வழியாய் திரும்பி போனான். அவன் போன இடத்தில் அந்த ராஜாவை, அவனுடைய கர்ப்ப பிறப்பிலே காணப்படக்கூடிய மக்களை, அந்த மனிதனை கொலை செய்து போட்டான். அப்படின்னா என்ன சொல்ல வருகின்றேன்? கர்த்தரை சார்ந்து யுத்தத்திலே ஜெயத்தை அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள ஆரம்பிச்சாங்க. ஒவ்வொரு ராஜாவையும் நான் உங்களுக்கு சொல்ல முடியும். அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே கர்த்தரை சார்ந்தார்கள், கர்த்தரோடு கூட ஐக்கியம் கொண்டாங்க, கர்த்தரை தேடினாங்க, கர்த்தருடைய மகிமையை தங்களுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள ஆரம்பிச்சாங்க. யுத்தத்திலே பூரணமான ஜெயத்தை எளிதாக அவர்களுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள அவர்களால் முடிந்தது. இந்த கடைசி கால யுத்தத்திற்கு இதே தந்திரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லித் தருகின்றேன். நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரே ஒரு வழி, என்ன ஒரு வழி? கர்த்தராகிய தேவனை விடாமல் சார்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஸ்தலங்களிலே உலாவும்படி நீங்கள் உங்களை பழக்கவித்துக் கொள்ளுங்கள். கர்த்தரோடு கூட ஐக்கியம் கொள்ளும்படிக்காய் நீங்கள் கடந்து போக துவங்குங்கள். இந்த சாத்தானுடைய காரியங்களை எளிதாக வீழ்த்த உங்களாலும் என்னாலும் ஆகும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. இன்னொரு காரியத்தை பாருங்க. இந்த ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் இந்த கால்கள் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்கிறது பாருங்கள். சங்கீதங்களின் புத்தகத்திலே 119வது அதிகாரம் 105வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. சங்கீதங்களின் புத்தகம் 119வது அதிகாரம் 105வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும், என்னுடைய கால்களுக்கு தீபமும், என் பாதைக்கு வெளிச்சமுமாய் என்னுடைய பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. இந்த கடைசி காலங்களிலே உங்களுக்கும் எனக்கும் எது தேவை? உங்களை நடத்தக்கூடிய, வழிகாட்டக்கூடிய நல்ல ஒரு வழிமுறை உங்களுக்கு தேவை. எத்தனையோ ஜனங்களை நம்பி நாம் ஏமாந்து போன காலங்கள் உண்டு.
கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஒரு சின்ன ஒரு கிராமத்திற்கு நான் ஊழியத்திற்கு கடந்து போயிருந்தேன். அதில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சகோதரி என்னோடு கூட பேசி கொண்டு வந்தவர்கள் ஊழியர்களெல்லாம் இப்போ எங்களால் நம்பவே முடியலைங்க, ரொம்ப பயமான ஒரு காரியத்தின் ஊடாக கடந்து போய் விட்டோம் என்கிறதை பற்றி பேசினாங்க. நான் அவர்களை பார்த்து சொன்னேன், உங்களுக்கு என்ன பிரச்சனைங்க, எதுக்கு ஊழியர்களெல்லாம் உங்களால் நம்ப முடியலன்னு கேட்டேன். ஊழியர்களெல்லாம் ஆண்டவருடைய ஸ்தானாபதிகள் தானே, எதுக்கு ஊழியர்களை உங்களால் நம்ப முடியவில்லை என்று சொல்லி கேட்டேன். கேட்ட பொழுது அந்த சகோதரி சொன்னாங்க, எங்களுடைய பகுதியில் ஊழியம் செய்யும்படிக்காக ஒரு ஊழியக்காரர் வந்தார். ரொம்ப நல்ல ஒரு மனிதனாக, எந்த காசு விஷயத்தில் ஆசைப்படாது இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக காணப்பட்ட அந்த மனிதன் ஒரு நாளில் என்னோடு கூட அந்த அருமையான சகோதரன் பேசின பொழுது அவர் சொன்னார், அம்மா எனக்கு ரொம்ப இப்பொழுது ஒரு பெரிய ஒரு அதாவது இந்த பண கஷ்டம், அதிகமான ஒரு பண கஷ்டம் இருக்கிறது. உங்களுடைய வீட்டில் வச்சுருக்கக்கூடிய நகைகளில் எவ்வளோ சவரன் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு சொல்லி கேட்டார். ஏறக்குறைய 60 சவரன் நான் வைத்திருக்கிறேன். இந்த 60 சவரன் நகையும் நீங்கள் தயவுசெய்து கொண்டு வந்து கொடுக்கணும். சரியாக 1 மாதத்தில் நான் திருப்பி தந்து விடுவேன். எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு சூழ்நிலை, இந்த நேரத்தில் என்னுடைய கையில் காசு இல்லாமல் போயிடுச்சுன்னா என்னை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிடுவாங்க, நான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய முடியாது, கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படும் சொன்னார். அவர் பேசக்கூடிய வார்த்தை, அவருக்கு சொல்லக்கூடிய பிரசங்கம், இவைகளெல்லாம் கேட்கக்கூடிய நான் உண்மையிலே அவர் கர்த்தருடைய மனிதர் என்பதை அறிந்து 60 சவரன் நகையும் தூக்கி கையில் கொடுத்துட்டேன். நடந்த காரியம் என்ன, ஏறக்குறைய 1 மாத காலம் கழித்து நான் கேட்கும்படிக்காய் கடந்து போன பொழுது வீடு பூட்டப்பட்டிருந்தது. 1 மாதம் 2 மாதம் ஆளையே காணோம், எங்கே போனார்னே தெரியல. இன்றைக்கு வரைக்கும் என்னுடைய கையில் வாங்கியிருக்கக்கூடிய 60 சவரன் நகை எங்கே போச்சுன்னு தெரியல. கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, வழிநடத்தக்கூடிய அநேகம் விதமான வஞ்சிக்கக்கூடிய வஞ்சகங்கள், ஆட்டுத்தோள்களை போர்த்து கொண்ட ஓநாய்களைப் போல எத்தனை ஏமாற்றுத்தனமான காரியங்களை செய்யக்கூடிய மக்கள், இவைகளின் நடுவிலே நின்று நீயும் நானும் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் உன் கால்களையும் என் கால்களையும் கர்த்தருடைய வசனம்தான் நடத்த வேண்டியது அவசியம். இந்த வசனம்தான் உன்னையும் என்னையும் வழி விலகாமல் சரியான பாதையில் நடத்த முடியும். நம்ம நினைக்கிறது மாதிரி மற்றவங்க பேசக்கூடிய வார்த்தைகள் அல்ல, மற்றவங்க சொல்லக்கூடிய காரியங்கள் அல்ல, சொல்லக்கூடிய உதாரணம் அல்ல, மற்றவர்களுடைய வாழ்க்கை அல்ல, தேவனுடைய வசனம் உன் கால்களை நடத்த ஆரம்பிக்கும்படிக்காக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. உண்டானால் இந்த வசனம் உன்னை சரியான வழியிலே கொண்டு போய் நிறுத்த துவங்க ஆரம்பிச்சிடும். எந்த இடத்தில் நிற்க வேண்டும், எந்த இடத்தில் உட்கார வேண்டும், எந்த இடத்தில் நீ போக வேண்டும், எந்த இடத்தில் காரியங்களை நடப்பிக்க வேண்டும், இந்த வசனமே உங்களையும் என்னையும் மெய்யாகவே திருத்தக்கூடியதாய் விளங்க ஆரம்பித்து விடுகிறதை பார்க்க முடியும். கர்த்தருடைய வசனம் தான் அநேகம் காரியங்களை செய்யக்கூடிய வலிமை பெற்றது. கர்த்தருடைய வேத வாக்கியங்கள் தான் அநேகம் மகிமையான காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் உருவாக்கக்கூடிய சத்துவம் பெற்றது என்கிறதை நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். ஒரு நல்ல ஒரு சம்பவத்தை நான் இவ்விதமாய் வாசித்தது உண்டு. ஒரு ரட்சிக்கப்பட்ட நல்ல ஒரு குடும்பம், ஒரு தகப்பனும் தாயும், அவங்களுக்கு ஒரே ஒரு பையன். ஆனால் அந்த பையன் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அவன் தன்னுடைய நாட்டிலே காணப்படக்கூடிய இராணுவத்திலே போய் சேர்ந்து பயிற்சி பெற ஆரம்பித்தான். எல்லை பாதுகாப்பு படைக்காக அவன் மெய்யாகவே தேர்வு செய்யப்பட்டான். அப்பாவும் அம்மாவும் சொன்னாங்க, நீ தொலை தூரத்துக்கு கடந்து போகிறப்பா, நாட்டை காப்பாற்ற வேண்டிய, சத்துருனுடைய கையிலிருந்து நாட்டை காப்பாற்ற வேண்டிய பொறுப்புக்குள்ளே நீ போகின்றாய், உன் கையில் இந்த வேத வசனம் உன் கையில் இருக்கணும். உடனே இந்த பையன் சொன்னான், அதெல்லாம் முடியாது, கர்த்தராகிய தேவனை நான் நம்ப மாட்டேன், வேத வசனங்களை நான் நம்ப போகிறது இல்லை என்கிறதை பற்றி பேச ஆரம்பித்தார். கடைசியில் இறுதியாக வயது சென்று அந்த தாய் சொன்னாங்க, சரிப்பா நீ பைபிளை படிக்காட்டி கூட பரவாயில்ல, ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நீ செய்ய வேண்டும், உன்னுடைய வலது பையில், அதாவது வலது சட்டையில் இருக்கக்கூடிய இந்த பையில் மேல் பகுதியில் இந்த புதிய ஏற்பாட்டிலே காணப்படக்கூடிய இந்த ஒரு போர்ஷனை மட்டும் உன்னுடைய பையில எப்பொழுதும் நீ வைத்திருக்க வேண்டும், அது உன்னுடைய இருதயத்தின் மேலே இருக்கணும். இது நீ எடுத்து ஓப்பன் பண்ணி படிக்கிறே இல்லையோ, அது 2வது இருந்துட்டு போட்டோம், ஆனால் இந்த வேதாகமத்தை மட்டும் உன்னுடைய பைகளுக்குள்ளாக நீ வைத்துக்கொள்ள வேண்டும், இதை மட்டும் நீ எனக்காக செய்கிறது உண்டானால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன், இல்லாட்டி நான் இந்த ஒரு வருத்தத்தில் நான் செத்து போயிடுவேன்னு சொன்ன பொழுது அந்த மகனுக்கு அந்த ஒரு காரியம் மறுக்கப்பட முடியலை. வேறு வழி இல்லாமல் அவங்க அம்மாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்து, இந்த வேதாகமத்தை நான் என்னுடைய பையிலே நான் எப்போவுமே வச்சிருப்பேம்மா அப்படின்னு சொல்லி காரியங்களை செய்ய ஆரம்பித்தார். ஒரு நாள் பெரிய ஒரு யுத்தத்திற்குள்ளாக போக வேண்டிய ஒரு முறை, பெரிய ஒரு பயங்கரமான ஒரு காரியத்துக்குள்ள சண்டைக்கு நெருக்கி, சத்ருவனுடைய பிரச்சனைகள் நெருக்கி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. இவன் வந்து முன்னேறி கடந்து போய் கொண்டிருக்கிறான். கையில் வச்சிருக்கக்கூடிய ரைஃபிளை வைத்துக்கொண்டு, கன்னை வைத்துக்கொண்டு கடந்து போய் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் திடீரென்று சொல்லி அவன் தான் உட்கார்ந்திருக்கக்கூடிய அந்த பள்ளத்தை விட்டு எழுந்திருக்கக்கூடிய நேரத்தில் எதிரி படையிலே காணப்படக்கூடிய மனிதன் அவனுக்கு முன்பதாக நிற்கிறதை அறியாமல் எந்திரிச்சிட்டான். எந்திரித்த மாத்திரத்தில் நேராக அவனுடைய கையில் வச்சிருக்கக்கூடிய எதிரியாக காணப்படக்கூடிய அந்த மனுஷன் கையில் வச்சிருக்கக்கூடிய கன்னை கொண்டு இவனுடைய நெஞ்சில் ஒரே சுடாய் சுட்டான். கீழே விழுந்துட்டான்.
செத்து போய்விட்டோம் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் என்ன ஒரு காரியம் நடந்து கொஞ்ச நேரம் கழித்து அந்த பயத்திலே கீழே விழுந்தவன் உயிரோடு கூட எழுந்து விட்டான். அவன் நினைச்சா எதிரி நினைச்சா செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு, ஆனால் உயிரோடு கூட எழுந்து பார்த்த பொழுது பார்த்தால் ஒரே ஒரு விஷயம் அவனுடைய கண்களுக்கு காண்பிக்கப்பட்டது. என்ன ஒரு காரியம்? அவன் கையில் வச்சிருக்கக்கூடிய வேதாகமத்தை திறந்து பார்த்த பொழுது அந்த கடைசி வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் இருக்கக்கூடிய கடைசி அதிகாரம் கடைசி வசனத்தோடு கூட குண்டு துளைத்து அதோடு கூட கீழே விழுந்துருந்துச்சு. இன்னும் உள்ள தொலைச்சிருந்துச்சுன்னா இருதயத்தை அந்த குண்டு பிளந்திருக்கும். அப்பொழுதுதான் அவன் புரிந்து கொண்டான், வேத வசனம் எத்தனை வலிமை வாய்ந்தது, என்னை காப்பாற்றக்கூடிய எத்தனை சத்துவம் நிறைந்தது என்கிறதை புரிந்து கொண்டு வேதாகமத்தை இரவும் பகலும் ஓய்வில்லாமல் வாசிக்க துவங்கினான். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, உன்னையும் என்னையும் நடத்தும்படி இந்த வேதாகமத்திற்கு நீ வேலை கொடுக்க வேண்டியது அவசியம். இதுதான் உன்னை சரியான விதத்தில் நடத்த ஆரம்பிக்கும். நிறைய ஜனங்களை நம்பி நாம் மோசம் போன காலம், நிறைய ஜனங்கள் நம்மை ஏமாற்றக்கூடிய காரியங்களை உருவாக்கக்கூடிய காலம், வஞ்சிக்கக்கூடிய வஞ்சகங்கள் எந்த வழியிலே வரும் நமக்கு தெரியாது. நல்ல போதகனை போல வந்து கள்ள உபதேசங்களை பேசக்கூடிய மக்கள் எத்தனை பேர், நல்ல கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தைகள் என்கிற பெயரை பயன்படுத்தி எத்தனை பொல்லாத காரியங்களை உருவாக்கக்கூடிய மக்கள் எத்தனை பேர். இவைகளிலே நின்று நீயும் நானும் வழி விலகாமல் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் சத்ருவாகிய பொல்லாத பிசாசின் ஆதிக்கங்களை ஜெயிக்கும்படியான அந்த வைராகியத்தை இழக்காதிருக்க வேண்டும் என்று சொன்னால் உன்னுடைய வாழ்க்கையிலே யுத்த வீரனாய் காணப்படக்கூடிய நீ நாள்தோறும் உன்னுடைய ஸ்தானத்தை விட்டு ஒவ்வொரு அடியாகிலும் முன்னேற்றத்தின் ஊடாக போக வேண்டியது அவசியம். நின்ற நிலையிலே நின்றா யுத்தத்தில் ஜெயத்தை பெற முடியாது. ஒரு அடியாகிலும் ஒவ்வொரு நாளிலும் நீயும் நானும் முன்னேற வேண்டும். இந்த ஒரு அடியை நகர்த்துகிறதற்கு ஒரே ஒரு வழி காண்பிக்கக்கூடிய வழிகாட்டி வேத வசனங்கள் தான். இதுதான் உன்னையும் என்னையும் தீர்க்கமாய் வழி காண்பிக்க ஆரம்பிக்கிறது. நீ காலை எடுத்து வைக்கக்கூடிய நேரத்தில் அந்த காலுக்கு கீழாக கிடக்கிறது என்ன? விரியன் பாம்பு கிடக்குதா, முள்ளு கிடக்குதா, சத்ருவானவன் வைத்திருக்கக்கூடிய கண்ணி விழிகள் கிடக்கிறதா? இந்த வேத வசனம் உனக்கும் எனக்கும் வெளிப்படுத்தி சொல்ல ஆரம்பித்து விடுகிறது. நிறைய பேருடைய வாழ்க்கையிலே இந்த வேத வசனம் செய்திருக்கக்கூடிய மகா பெரிய மாற்றங்கள், இந்த வசனங்களை உன் கால்களுக்கு தீபமாய் நீ கொள்ள ஆரம்பிக்கிறது உண்டானால் இது உன்னை ஒரு நாளும் வழி விலகவே விடுகிறது இல்லை. நீயும் நானும் நடந்து போகக்கூடிய வழிகளை தீர்க்கமாய் அது உனக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்து விடும். எங்கே போக வேண்டும், எங்கே நடக்க வேண்டும், எல்லா மார்க்கங்களையும் எல்லா விதமான வழிகளையும் தீர்க்கமாய் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறதை பார்க்க முடியும். இப்போ பயன்படுத்தக்கூடிய கூகுள் மேப் உங்களுக்கு தெரியும். கூகுள் மேப்பை பயன்படுத்தி நிறைய பேர் வழி கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. சென்னையில் திருவெற்றியூர் என்கின்ற இடத்துல கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கும்படி நான் கடந்து போயிருந்தேன். ஒரு டாக்ஸி டிரைவரை நான் அழைத்திருந்தேன். அந்த டாக்ஸியை அழைத்திருந்தேன். அவர் கூகுள் மேப் போட்டுட்டு வரும்போது கரெக்டாக வந்துட்டார். அங்கிருந்து நான் இருக்கக்கூடிய பிரசங்கம் பண்ணக்கூடிய இடத்துலேருந்து வெளியே போக வேண்டும். வெளியே போகிறதுக்கு ஒரே ஒரு ஷார்ட்கட் இருக்கிறது. அந்த ஷார்ட்கட் போனால் மெயின் ரோடுக்கு போயிடும். கூகுள் மேப்பை போட்டார் பார்த்துங்க. இது ஏறக்குறைய 5-6 கிலோமீட்டர் சுற்றி வெளியே கொண்டு போய் விட்டுச்சு. நான் சொன்னேன், எங்க இப்படி போயிருக்கலாமா? இல்லை மேப் காமிக்கிற வழி தாங்க நாங்கள் போக முடியும். போய் பார்த்தா அந்த ஏரியாவே ஒரு 10 தடவை சுற்றிட்டே இருக்கிறோம். ஐயா நம்ம வந்த வழியே திரும்ப வந்துகிட்டே இருக்கு. அதே சர்ச்சை அதே பாஸ்டர் மறுபடியும் கையை காமிக்கிறாரு. மறுபடியும் சுற்றி அதே பாஸ்டர் மறுபடியும் இன்னும் போகலையாங்க கையை காமிக்கிறாரு. என்ன ஒரு காரியம்? வேதம் சொல்கிறது கூகுள் மேப்பை போட அப்படின்னு சுற்றி தான் தெரிய வேண்டியது அவசியம். வேத வசனங்கள் தான் உன்னுடைய கால்களுக்கும் என்னுடைய கால்களுக்கும் நல்ல ஒரு வழிகாட்டி. இந்த வழிகாட்டியை நீ பயன்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது சத்ருவை அது இனம் காண்பிக்க ஆரம்பிச்சிடும். இந்த இடத்துல போனால் சத்ரு உனக்கு விரோதமாக இந்த காரியத்தை வச்சிருக்கிறார். வழிகாட்டி மட்டுமல்ல, உன்னை பலப்படுத்தவும் உன்னை மெய்யாகவே உருவாக்கவும் உனக்கு ஆலோசனைகளை தரவும் நீ என்ன காரியங்களை பயன்படுத்த வேண்டும் என்கிறதை கற்றுக் கொடுக்கவும் இந்த வேத வசனம் ஒன்று உனக்கும் எனக்கும் போதுமானதாக இருக்கிறது. அதனால தான் கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, நம்முடைய கால்களுக்கு அது தீபம், நம்முடைய இருட்டான பாதைகளிலே அதுதான் நமக்கு வெளிச்சமாய் காணப்பட ஆரம்பிக்கிறது. இருள் நிறைந்த பகுதிகளிலே இந்த கடைசி காலம் இருள் நிறைந்த காலம். எந்த இடத்துல என்ன வார்த்தை சொல்லப்படுகிறது என்கிறதை அறிய முடியாத இருள் நிறைந்த காலம். இந்த காலத்திற்கு உனக்கும் எனக்கும் தேவை சரியான மார்க்கத்திலே இதுதான் கர்த்தருடைய வழி என்கிறதை நீயும் நானும் சரியாய் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் வேத வசனமாகிய இந்த விளக்கு உன் கால்களுக்கும் என் கால்களுக்கும் தீபமாய் காணப்பட வேண்டியது அவசியம் என்று கர்த்தருடைய வேத புத்தகத்தில் வாசிக்கிறோம். அடுத்த ஒரு காரியத்தை பாருங்க, இது ரொம்ப பிரதானமான ஒரு காரியம். ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 16வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 16வது அதிகாரம் 20வது வசனம் இந்த வார்த்தை சொல்கிறது, வாசிக்க கேளுங்கள். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். கர்த்தருடைய வேத புத்தகத்தில் வாசிக்கிறோம், இந்த சாத்தான்
நம்முடைய கால்களுக்கு கீழாக கிடக்கும்படி உருவாக்கப்பட்டவர். நல்லா புரிஞ்சுக்கங்க, அந்த வசனம் என்ன போட்டுக்கு பாருங்க, சாத்தானை உங்கள் கால்களுக்கு கீழாக்கி போடுவார். அப்படின்னா சாத்தான் இருக்க வேண்டிய இடம் எங்கே? அரச அவை அல்ல, உயர்ந்த அந்தஸ்து அல்ல, உங்கள் கால்களுக்கும் என் கால்களுக்கும் கீழே அவன் கிடக்கணும். இந்த கால்கள், உன் கால்களும் என் கால்களும் அவனை நசுக்கி இருக்க வேண்டியது அவசியம். ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய சாத்தானுடைய நிலையை பார்க்கிறோம். உங்களையும் என்னையும் சாத்தான் நசுக்கி இருக்க ஆரம்பிக்கின்றான். நீயும் நானும் எழுந்திருக்க முடியாத அளவுக்கு எத்தனை நாள் நம்ம புலம்பி எழுறோம். ஏன் ஆண்டவரே இந்த ஒரு வாழ்க்கை, ஏன் ஆண்டவரே இந்த ஒரு பிரச்சனை, ஏன் ஆண்டவரே இந்த ஒரு கஷ்டம், ஏன் ஆண்டவரே இந்த ஒரு வேதனை என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் கர்த்தராகிய தேவனை நோக்கி நாம் முறையிட ஆரம்பிக்கிறோம். அன்றைக்கு மோசே என்கிற மனிதன் ஆண்டவராகிய தேவனை நோக்கி முறையிட ஆரம்பித்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் எனக்கு விரோதமாய் கல்லறியும்படியாக மெய்யாகவே கடந்து வராங்க. பின்பக்கத்தில் பார்த்தா பார்வோனுடைய சேனை, முன்னால பார்த்தா செங்கடல் மெய்யாகவே அடைத்திருக்கக்கூடிய காரியத்தை பார்க்கிறேன். ஜனங்கள் எல்லாரும் கல்லறியும்படிக்காக கடந்து வராங்க. ஜனங்கள் பேசுறாங்க, எங்களை வனாந்திர வெளியிலே கொண்டு போடும்படிக்காகவா, இந்த எகிப்து நாட்டிலே கல்லறை இல்லை என்பதற்காகவா, இங்கே எங்களை கொலை செய்யும்படிக்காக நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி எனக்கு விரோதமான வார்த்தையை பேசும்படி வந்திருக்கிறாங்க. ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும்? என்ன ஒரு காரியத்தை உருவாக்க வேண்டும்? கர்த்தர் சொல்லுகின்றார், நீ ஏன் என்கிட்ட கேட்கணும் மோசே? உன் கையில கொடுத்திருக்கக்கூடிய கோலை பயன்படுத்தி கடலை பிளந்து விடு. எப்படி சொல்றாரு பாருங்க, உன் கையில கர்த்தருடைய வசனத்தை நான் கொடுத்திருக்கிறேன். இந்த வசனத்தை கொண்டு எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடியுமே, சாத்தானை ஜெயிக்க முடியுமே, சாத்தானை அதம் பண்ண முடியுமே. சாத்தானை கண்டு நீ ஏன் பயப்படுற? பொல்லாத பிரச்சனை கண்டு நீ ஏன் பயப்படுற? உன் கையில நான் கோலை நான் தந்திருக்கிறேனே, கர்த்தருடைய வசனமாகி இந்த கோல் உன் கையில கொடுக்கப்பட்டிருக்கிறதே. அவர் எப்படி கேட்கிறார் பாருங்க, நான் தான் உன் கையில அதிகாரத்தை கொடுத்துட்டேன், வசனம் என்கின்ற எல்லா விதமான உரிமைகளை தந்துட்டேன், பின்னும் நீ ஏன் என்னுடைய சமூகத்தை நோக்கி ஜெபிக்க துவங்குகின்றாய்? என்கிட்ட நீ ஏன் கேட்கிற? உன் கையில கொடுத்திருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி கடலை இரண்டாய் பிளந்து விடு. மோசே என்ன கேட்டுக்கணும்? எப்படி ஆண்டவரை பிளக்க முடியும்? உங்க வல்லமை இல்லாம எப்படி நான் பிளக்க முடியும்? நான் தான் உன் கையில் அதிகாரத்தை கொடுத்துட்டேனே. இதே அதிகாரமாகிய வசனத்தை தான் உன்னுடைய கால்களுக்கு ஆண்டவராகிய தேவன் தந்து சாத்தானுடைய தலையை நசுக்கும் உரிமையை தந்துட்டார். நசுக்கிட்ட நீ முடிஞ்சிருச்சு. இனி அவன் உன்னை மேற்கொள்ளும்படிக்காய் வந்தால் கர்த்தரை நோக்கி நீ முறையிடாதே. உன் கையில் கொடுக்கப்படக்கூடிய வசனமாகிய அதிகாரத்தை பயன்படுத்த பழகு. இந்த அதிகாரம் ஒன்று போது பிசாசுக்கு முன்பதாக பிசாசு மெய்யாகவே மீண்டும் போய் படுத்துக்கொள்ள ஆரம்பித்து விடுவான். ஒரு ஆரம்ப நாட்களில் ஒரு சின்ன ஒரு கார்ட்டூன் ஒன்றை பார்த்த ஞாபகம் இருக்கிறது. சின்ன வயசில் அந்த கார்ட்டூனில் அவங்க வந்து என்ன செய்வாங்க பாருங்கள், இந்த மனுஷன் தன்னுடைய கையில் ஒரு கம்பு ஒன்று வச்சுருவான் பாருங்க. இந்த கம்பை கீழே வச்ச உடனே கீழே இருக்கக்கூடிய, அதாவது அடியில் இருக்கக்கூடிய அந்த சின்ன பையன், கீழ்ப்படியாத ஒரு பையன், தகப்பனுக்கு முன்பதாக நிறைய பிரச்சனைகளை தரக்கூடிய பையன், கீழே போய் அப்படி ஒளிஞ்சு உட்காந்துருப்பா பாருங்க. கம்பு எடுத்த உடனே கம்பை அவங்க அப்பா வந்து கீழே வச்சிருவார். அந்த பையன் மீண்டும் எழுந்து ஜன்னல் மேலே ஏறவும், அதற்கு பின்பதாக கண்ணாடியை அந்த காரியங்கள் யாவற்றையும் பிடித்து இழுத்து போடவும், மறுபடியும் கம்பை லேச தூக்குவார், மறுபடியும் கீழே போய் அப்படி போய் அவனை போய் படுத்துக் கொள்ளுவார். அதன் பின்பதாக கம்பை கீழே வைப்பார், மறுபடியும் அந்த பையன் மேலே எழுந்து வந்து விடுவார். இப்படியே காரியங்கள் உருவாக்கப்படுகிறதை போல நம்முடைய வாழ்க்கையில கூட இந்த வசனத்தை நீ எடுக்கும் பொழுது சாத்தான் தன்னுடைய ஸ்தானத்தில் போய் படுத்துருவான். அவன் எந்திரிச்சு வரமாட்டான். நம்ம நினைக்கிறது மாதிரி சாத்தான் எல்லா நேரங்களிலும் உன்னை வஞ்சிக்கும்படி எல்லா சூழ்நிலைகளையும் நின்று கொண்டிருக்கக்கூடியவன் அல்ல. உன் உரிமையாகிய இந்த உடைமைகளை நீ பயன்படுத்தும் பொழுது சாத்தான் தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு எழுந்தே வர முடியாது. அதுதான் வேதம் சொல்லுகிறது. அது உனக்கு உண்டான உரிமை, உனக்கு உண்டான உடைமை, உன்னுடைய சொத்து, உன்னுடைய சம்பத்து, உனக்கு உண்டான காரியங்களை யாரோ ஒருவனுடைய கையில சாத்தான் பிரித்து தந்திருக்கின்றான். இன்றைக்கு எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிருச்சு. எத்தனை பேர் செத்துப்போன ஆட்கள் எல்லாம் வந்து ஓட்டு போட்டுக்கிறாங்க, உங்களுக்கு நல்லாவே தெரியும். செத்துப்போன அங்கே வந்து அந்த ஆள் வந்து செத்துப்போனான்னு சொல்லக்கூடிய சர்டிஃபிகேட்லாம் வந்த பொழுதிலும் கூட அந்த மனிதன், அதாவது ஒரு ஜோக்கில் கூட நான் படித்தேன், அந்த எலெக்ஷன் டயத்தில் தான் மரித்தவர்கள் எல்லாம் உயிரோடு கூட எழுந்து வந்து வாக்குப்பதிவு செய்வார்கள்னு சொல்லி போடப்பட்டிருந்தது. அப்படின்னா அதாவது கள்ள ஓட்டு போடுறதுக்கு இவங்களுடைய பேரை பயன்படுத்தி போடுவாங்கன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி பொல்லாத பிசாசு எப்போ எந்திரிச்சு வருவான் அப்படின்னா, உன் உரிமையை நீ மறக்கும் பொழுது அவன் எழுந்து வந்து விட ஆரம்பித்து விடுகின்றான். உனக்கு உண்டான உரிமையை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் சாத்தானை முதல் காரியம் புரிந்து கொள்ள வேண்டும். அவன் இருக்க வேண்டிய ஒரே ஒரு இடம் உன் கால்களுக்கு கீழாகத்தான். சாத்தானை நீ நசுக்கி போடும்படியான அதிகாரத்தை கர்த்தர் தந்துட்டார். இவன் உன்னை ஆளுகை செய்யும் அதிகாரம் பெற்றவன் அல்ல. உன்மேல் தன்னுடைய கரங்களை நீட்டும் வல்லமை பெற்றவன் அல்ல. அவனுடைய உரிமைகள் எல்லாம் பறிக்கப்பட்டு சாத்தான் அவனுடைய தலையை உன் காலுக்கு கீழே கொண்டு வந்து போட்டுட்டாரு.
இனி சாத்தானால் எழுந்திருக்க முடியாது. எப்பொழுது உன் உரிமை நீ மறக்க ஆரம்பிக்கிறாயோ, உன்னுடைய தந்திரம், உன்னுடைய காரியங்களை எப்பொழுது நீ மெய்யாகவே மறந்து அந்த காரியங்களை மெய்யாகவே தொலைத்து போட ஆரம்பிக்கிறாயோ, சாத்தான் தன்னுடைய ஸ்தானத்திலிருந்து எழுந்து வர ஆரம்பித்து விடுவான். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, உனக்குண்டான உரிமைகளை நீ முதல் காரியம் பெற்றுக்கொள்ளும்படி ஆகும். உன் கால்களை அதிகாரமுள்ளதாய் மாற்றின கர்த்தரின் நாமத்தினாலே சாத்தானின் தலைகளை நசுக்கி போட்டு இனி சாத்தானுடைய உடைமைகளை உன் வசமாய் ஆக்கக்கூடிய பொறுப்பு உள்ளவனாய் நீயும் நானும் மாற்றப்பட வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு தீர்க்கமாய் சொல்ல ஆரம்பிக்கிறது. இந்த பொல்லாத சாத்தானை எழும்ப செய்யாதிருக்கிறது உன் கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வசனம். இந்த வேத வசனங்கள் உன் வாழ்க்கையிலே நிலைவரமாய் காணப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் சாத்தான் தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு ஒரு காலத்திலும் உன் நிமித்தமாய் எழுந்தே வரமாட்டான். உலகத்தை மோசம் போக்கக்கூடிய சாத்தானையும் மேற்கொள்ள இந்த வசனமாகி அதிகாரம் போதும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. இன்னும் ஒரு காரியத்தை வாசிங்க. எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 6வது அதிகாரம் 15வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 6வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும் நீங்கள் கால்களிலே தொடுத்து கொண்டவர்களாயும். வேதம் நமக்கு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு பாருங்க. எல்லா நேரத்திலும் ஆயத்தம், எல்லா இடத்திலும் ஒரு ஆயத்தம். நம்முடைய கால்களுக்கு தேவன் தந்திருக்கக்கூடிய காரியம், எந்த நேரத்தில் எதிரியை தாக்க தேவன் நம்மை அனுப்புவார் நமக்கு தெரியாது. எல்லா நேரத்திலும் ஆயத்தம் அடைந்த ஒரு நிலை உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் காணப்பட வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்கிறது. ஒரு சம்பவம் ஒன்று எனக்கு நினைவுக்கு வருகிறது. ஒரு வெளிநாட்டு கப்பல்களிலே பணியாற்றக்கூடிய கப்பல் கேப்டன், அவருடைய கப்பல்களில் நிறைய சரக்குகளை ஏற்றி ஒவ்வொரு நாடுகளிலும் சென்று அந்த சரக்குகளை கொண்டு போய் இறக்கி வைத்துவிட்டு திரும்ப தன்னுடைய சொந்த நாட்டுக்கு வருகிறது அவருடைய வழக்கம். ஒரு நாளில் ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு பட்டணத்திற்குள்ளாக சரக்குகளை இறக்கும்படிக்காக கடந்து போயிருக்க கிரீஸ்னு வச்சுக்கோங்களேன். கிரீஸ் என்கிற பட்டணத்துக்குள்ளாக இறக்கும்படிக்காக கிரீஸ் பட்டணத்தினுடைய கடற்கரை ஓரத்தில் கூட இவருடைய கப்பலை கொண்டு போய் லேண்ட் பண்ணாங்க. லேண்ட் பண்ணி முடிச்சுட்டு அந்த கப்பல்களில் கிரீஸ் நாட்டில் இறக்கி வைக்கப்பட வேண்டிய அந்த அநேகம் விதமான, அதாவது அந்த கண்டெய்னர்ஸ் நிறையா காரியங்கள் வச்சுருக்கிறாங்க. அது இறக்குகிறதுக்கு ஏறக்குறைய ஒரு நாள் பிடிக்கும். ரொம்ப நிறைய கண்டெய்னர்ஸ் வச்சுருக்காங்க கிரீஸில் இறக்குகிறதுக்காக. உடனே அவர் சொன்னார், இதில் இறக்குகிறதுக்கு அதிக மணி நேரமாக இருக்கிறதுனால நான் போய் கிரீஸ் பட்டணத்தெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்துடுறேன், எனக்கு உரிய ஆகாரங்கள் யாவற்றையும் நான் சாப்பிட்டுட்டு வரணும் என்று சொல்லி இந்த பட்டணத்துக்குள்ளே உள்ளே போனார். நிறைய ஆடம்பரமான ஹோட்டலில் போய் தங்கினார். அங்கே தனக்கு தேவையான காரியங்கள் யாவற்றையும் பயன்படுத்த ஆரம்பித்தார். கொஞ்சம் நேரம் கழித்து நல்ல ஒரு ஸ்டார் ஹோட்டலில், அந்த ஸ்டார் ஹோட்டலில் போய் உட்கார்ந்து சாப்பிடும்படிக்காக கடந்து போன பொழுது ஸ்டார் ஹோட்டலினுடைய அமைப்பை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டும். அங்கே உட்கார்ந்துருக்கக்கூடிய அதனுடைய வால், அதனுடைய செவரு எப்படின்னா நல்ல கண்ணாடியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய செவரு. வெளியே இருக்கக்கூடிய மக்கள் உள்ளே பார்க்கவும், உள்ளே இருக்கக்கூடிய மக்கள் வெளியே பார்க்கவும் தக்கதாக இந்த சுவர் அமைக்கப்பட்டிருக்கிறது. வெளியே உள்ளே உட்காந்துக்கிட்டே வெளியே இருக்கக்கூடிய ரோட்டில் நடக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டே சாப்பிடலாம். அந்த மாதிரியான அமைப்பு பண்ணப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு லக்ஸூரியஸ் ஹோட்டல். அதில் உட்கார்ந்து அந்த மனிதன் சாப்பிடும்படிக்காக நிறைய பதார்த்தங்களை ஆர்டர் பண்ணினார். ஆர்டர் பண்ணக்கூடிய நேரத்தில் இந்த மனிதன் சாப்பிடக்கூடிய அந்த டேபிள் எல்லாவற்றிலும் கூட அவர் ஆர்டர் பண்ணியிருக்கக்கூடிய பதார்த்தம் நிரப்பப்பட்டது. உடனே அங்கே இருக்கக்கூடிய அவர் சாப்பிடுறதுக்காக தன்னுடைய கையில் ஃபோர்க்கை ஸ்பூனை வச்சுட்டு சாப்பிடும்படிக்காக ஆயத்தப்பட்டார். படக்கூடிய நேரத்தில் திடீர்னு சொல்லி பக்கத்தில் அவர் சாஞ்சிருக்கக்கூடிய கண்ணாடியில் யாரோ தட்டக்கூடிய ஒரு சத்தத்தை அவருடைய செவிகள் கேட்டது. திரும்பி பார்த்த பொழுது ரொம்ப சின்ன ஒரு பையனாக காணப்பட்டவன், மெலிந்த உருவமாய் காணப்பட்டவன். அவன் நின்று கொண்டு வயிற்றை காண்பித்து, சாப்பிட்டு அநேக நாட்கள் செல்லுபடியாகிறது, எனக்கு ஆகாரம் வாங்கி தர வேண்டும் என்று சொல்லி அந்த கண்ணாடி கதவை அந்த கண்ணாடி டோரத்தை அந்த கண்ணாடியினுடைய சுவரை தட்டி கொண்டு இவரை பார்த்து கேட்க ஆரம்பித்தோம். அவனை பார்த்த உடனே அவனுடைய கண்களில் காணப்பட்ட ஒளியை பார்த்த மாத்திரத்தில் இவருக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. சரி, அவனுக்கு ஏதாச்சும் ஆகாரம் வாங்கி கொடுக்கலாம் என்று சொல்லி இந்த ஹோட்டலுக்குள்ளே உள்ள வா என்று சொல்லி அவர் அழைத்தார். ஆனால் அந்த ஹோட்டலில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் உள்ளே விட மறுத்துட்டாங்க. ஏன்னா ஸ்டார் ஹோட்டலில் சும்மா ஏழை எளிய மக்கள் எல்லாம் அவங்க உள்ளே அனுமதிக்க மாட்டாங்க. உடனே இந்த மனிதனே கடந்து போய் தன்னுடைய கையில் வச்சுருக்கக்கூடிய ஒரு கோட்டை தூக்கி போட்டு அந்த பையனை உள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டார். உள்ளே கூட்டிக் கொண்டு உனக்கு என்ன வேணும், என்ன சாப்பாடு உனக்கு வேணும், எத்தனை வேணாலும் நீ சாப்பிட்டுக்கொள்ள என்று சொன்ன பொழுது எத்தனையோ விதவிதமான பதார்த்தங்களை அவன் ருசி பார்க்க ஆரம்பித்தான். ரொம்ப சந்தோஷமாய் சாப்பிட்டு முடிந்த பிறகு 2 பேரும் வெளியே வந்தாங்க. வெளியே வந்தவுடனே அந்த கப்பல் அதிகாரி அவனை பார்த்து சொன்னார், சரி தம்பி, நான் இனி என்னுடைய கப்பலுக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு, நீ உங்கள் வீட்டுக்கு போ
என்று சொன்ன பொழுது அந்த பையனுடைய கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாய் வடிந்தது. அவன் சொன்னான், வீட்டில் எனக்கு யாருமே இல்லை, நான் ஒரு அனாதையாக இருக்கிறேன். உங்கள் அப்பா என்ன ஆயிடுச்சு? எங்கள் அப்பா ஒரு ஆக்சிடெண்ட்டில் செத்து போயிட்டார். அம்மா வேலை செய்யக்கூடிய ஸ்தலத்தில் அவங்களே இறந்து போயிட்டாங்க. கூட பிறந்தவங்க யாருமே இல்லை, என்னை வளர்க்கக்கூடியவர்கள் யாருமே கிடையாது. உடனே அந்த பையன் வந்து சொன்னான், ஐயா ஐயா, என்னை உங்களோடு கூட நீங்கள் வைத்துக் கொள்கிறது உண்டானால் மிகுந்த உபகாரமாய் காணப்பட முடியும். தயவுசெய்து என்னை உங்களோடு கூட ஏற்றுக்கொள்ள வேண்டும். தம்பி, நான் ஒரு கப்பலில் பெரிய ஒரு கேப்டனாக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். என் கூட வைத்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு எந்த விதமான வசதியும் எனக்கு அந்த இடத்துல வந்து வைக்கப்பட முடியாது. ஒருவேளை நீ வேண்டுமானால் கப்பலில் ஏதாச்சும் ஒரு வேலைக்கு நீ சேர்ந்துக்கிறையா அப்படின்னு கேட்டார். உடனே அவன் சொன்னான், சரி நான் என்ன வேலை சொன்னாலும் நான் வந்து சேர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். உடனே அவர் சொன்னார், அதாவது சீமேன் என்று அழைக்கப்படக்கூடிய கப்பலில் இருக்கக்கூடிய ஒரு பணியாளுக்குரிய ஒரு வேலையை நான் உனக்கு தர்றேன். சின்ன பையன் தான், உன்னால் செய்ய முடியாது. பெரிய பெரிய காரியங்கள் எல்லாவற்றையும், அதாவது அந்த அங்கே இருக்கக்கூடிய அந்த கண்டெய்னர்கள் யாவற்றையும் ஏற்றக்கூடிய அந்த காரியங்கள்லாம் செய்ய முடியாது. மற்ற சின்ன சின்ன பணிகளெல்லாம் செய்து கொண்டு உனக்கு உண்டான சம்பளத்தை பெற்றுக்கொண்டு நீ சாப்பிடலாம் என்று சொல்லி அவனை அழைத்து கொண்டு போகக்கூடிய நேரத்தில் இந்த கேப்டன் அவரை பார்த்து சொன்னார், தம்பி, இந்த அரைகுறை உடையோடு கூட உன்னை கப்பலுக்குள்ளே யாரும் வந்து அனுமதிக்க மாட்டாங்க. நீ இப்பொழுது ஆயத்தமாக இருக்கிறது உண்டானால், இந்த கப்பலுக்குள்ள வரக்கூடிய அளவிற்கு ஆயத்த நிலை உனக்கு இருக்கிறது உண்டானால் நீ என்னோடு கூட வரலாம். நீ ஆயத்தம் இல்லை என்று சொன்னால் நான் இந்த இடத்திலே உன்னை விட்டு நான் போய்விடுவேன் என்று சொன்ன பொழுது அவன் தன்னுடைய கையை எடுத்துக்கொண்டு தன்னுடைய தலைமுடி அப்படி வாரிக்கொண்டு அந்த கேப்டனை பார்த்து சொன்னான், ஐயா, இப்பொழுது நான் ரெடியாக இருக்கிறேன் என்று சொல்லி அந்த ஒரு வார்த்தையை பேசினான். அவன் பேசின அந்த வார்த்தை கேப்டனுடைய மனதை உருக்க ஆரம்பித்ததுனால கூட்டிகிட்டு போயிட்டார். கூட்டிக் கொண்டு போய் அவனுக்கு உண்டான சில பணிகள் யாவற்றையும் கொடுத்தார். கப்பலும் கிளம்ப ஆரம்பித்து விட்டது. அவனுக்கு உண்டான பணிகளை செய்யக்கூடிய நேரத்தில் அவனுக்கு வந்து வேலை செய்யவே முடியல. ஒவ்வொரு நாளும் புதிய புதிய காரியங்களை அவன் செயல்படுத்தப்பட வேண்டியது அவசியம். நல்ல நல்ல அதாவது ஆடைகளை அவன் அணிய வேண்டியது அவசியம். ஆனால் அவன் கையில் வந்து ஆடை இல்லை. உடனே அந்த கேப்டன் சொன்னார், இனியும் உனக்கு வந்து சரியான, அதாவது நல்ல ஒரு ஆடை அணிகலன் இல்லை என்று சொன்னால், நல்ல முறையில் நீ பராமரிக்கப்படவில்லை என்று சொன்னால் இந்த கப்பலிலே நின்று நீ மெய்யாகவே துரத்து விடப்பட ஆரம்பித்து விடுவாய். உடனே அவன் வழக்கம் போல தன்னுடைய தலைமுடியை கோதிக்கொண்டு அவன் சொன்னான், இப்பொழுது நான் ஆயத்தமாக இருக்கிறேன் ஐயா சொல்லி 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 அந்த கப்பலில் வந்து பணியாற்ற ஆரம்பித்தான். ஒரு நாள் வந்த பொழுது எல்லாருக்கும் வருகிறதை போல அவனுக்கும் கடல் நோய் என்று அழைக்கப்படக்கூடிய சீ சிக்னஸ் என்கின்ற ஒரு வியாதி வந்தது. சீ சிக்னஸ் வரக்கூடிய அந்த வியாதி வருகிறது உண்டானால் மூச்சு விடக்கூட அவங்களால முடியாது. அவங்களுக்கு கரையில் கொண்டு போய் விடுகிறது தான் வழி ஒன்றை தவிர மற்ற மார்க்கம் ஒன்றுமே கிடையாது. உடனே அவன் வந்து என்ன செய்கிறான் பாருங்கள், கப்பலில் போயிட்டு இருக்கிறாங்க. கரை பார்க்கறதுக்கு ஏறக்குறைய 2-3 மாதம் ஆயிரும். போகக்கூடிய வழியிலே இந்த பையன் செத்து போய் விடுவான். இந்த எஜமானுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஐயோ, இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நான் கூட்டிக் கொண்டு வந்தேன், இந்த பையன் பாதி வழியில் செத்து போயிடுவான் போயில் இருக்கிறது என்று சொல்லி யோசித்து கொண்டு பக்கத்திலே உட்கார்ந்துக்க ஆரம்பித்தான். மூச்சு விடவே அவனால் முடியலை. எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூட அவனால் முடியலை. ஒரு நாள் வந்த பொழுது அவனுடைய பேச்சு எல்லாம் ரொம்ப மெலிந்த சத்தத்திலே பேச ஆரம்பித்தான். ஐயா, ஒரு தகப்பனை போல நீங்கள் என்னை வந்து பார்த்து கொண்டீங்க. எல்லா காரியங்களுக்கும் நீங்கள் எனக்கு போதுமானவராக இருந்தீங்க. எல்லா விஷயத்தையும் நீங்கள் எனக்கு வந்து சந்திக்க துவங்க ஆரம்பிச்சிங்க. என்றாலும் கூட ஒரே ஒரு விஷயத்தை நான் உங்களிடத்தில் கேட்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். அந்த கேப்டனுக்கு ரொம்ப கண்களிலிருந்து கண்ணீராய் வழிந்தது. உனக்கு என்னப்பா வேணும்? உனக்கு நான் என்ன ஒரு காரியத்தை செய்ய வேண்டும்? நான் என்னை நீங்கள் அழைக்கக்கூடிய நேரத்தில் எந்த நேரமாய் காணப்பட ஆரம்பித்தாலும் நீ இந்த கப்பலுக்குள்ளாக வருகிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறாயா? இந்த ஹோட்டலுக்குள்ளே வருகிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறாயா? எந்த ஒரு பணியை செய்ய ஆயத்தமாக இருக்கிறாயா என்று சொல்லி கேட்ட மாத்திரத்தில் இதோ நான் ஆயத்தம் என்று சொல்லி நான் எல்லா விதமான நேரத்திலும் என்னை ஆயத்தப்படுத்தி கொண்டேனே ஐயா. இயேசு கிறிஸ்து மீண்டும் இந்த உலகத்திலே வரப்போகிறார். அவரை சந்திக்க நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை கேட்டார். அந்த கப்பல் கேப்டன் அழுது புலம்பினார். என்னுடைய தாய் சொன்ன அதே வார்த்தை, உன் தேவனை சந்திக்க நீ ஆயத்தப்பட வேண்டும் என்று சொன்ன அதே வார்த்தை நீ சொல்றப்பா. நான் இன்று முதல் கர்த்தராகிய தேவனை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாய் நான் காணப்படுவேன் என்று சொல்லி அவன் சொன்ன பொழுது புன்முறுவல் பூத்த அந்த சிறுவன் அவனுடைய கையில் செத்து போயிட்டான். இதை எதுக்கு சொல்கிறேன்? எல்லா நேரத்திலும் ஆயத்தம் அடைந்த நிலை. எந்த நேரத்தில் கர்த்தர் வருவார் நமக்கு தெரியாது. எந்த நேரத்தில் எஜமான் நமக்கு ஆர்டர் கொடுப்பார் நமக்கு தெரியாது. எந்த நேரத்தில் எந்த ஓட்டத்திலே கடந்து போகும் நமக்கு தெரியாது. இந்த ஆயத்த நிலை நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு சொல்கின்றார். ஆயத்தம் என்கின்ற பாதரட்சைகளை உன்னுடைய கால்களிலே தொடுத்துக் கொள்ள வேண்டும். எல்லா நேரத்திலும் ரெடியான ஒரு வாழ்க்கை. எந்த நேரத்தில் கர்த்தர் அழைத்தாலும் இதோ நான் ஆயத்தமாய் இருக்கிறேன். அன்றைக்கு ஆண்டவராக தேவன் மகிமை பொருந்தின சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறதை தீர்க்கதரிசியாக ஏசாயாவுடைய கண்கள் கண்ட மாத்திரத்திலே கர்த்தராகிய தேவனுடைய பரிசுத்தமுள்ள சாயலை நான் கண்டேன், செத்து போய் விடுவேன் என்று சொல்லி பயப்படக்கூடிய அந்த நேரத்திலே ஆண்டவராக தேவனுடைய குரல் அங்கே துயரமாய் துணிக்கிறது. யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போவான் என்று சொல்லக்கூடிய சத்தத்தை கேட்ட மாத்திரத்திலே ஏசாயா எதையும் யோசிக்கல. இதோ நான் ஆயத்தமாய் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று சொல்லி கர்த்தருடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்தானே. எல்லா நேரத்திலும் ஆயத்தமாய் காணப்படக்கூடிய நேரம்.
இந்த கால்கள் உனக்கும் எனக்கும் எதை உணர்த்து வைக்க வேண்டும்? எந்த நேரத்திலே கர்த்தர் வந்தாலும், எந்த நேரத்திலே சத்ருவனுடைய ஆயுதங்கள் வந்தாலும், எந்த நேரத்திலே உனக்கும் சாத்தானுக்கும் போராட்டங்கள் நேரிட துவங்க ஆரம்பித்தாலும், எல்லா நேரத்திலும் ஆயத்தம் அடைந்த நிலையை நீயும் நானும் காத்துக்கொண்டால் மட்டும்தான் இந்த கடைசி காலங்களிலே நிலைத்து நிற்க நம்மால் முடியும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, எதை நோக்கி நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம்? எது நம்முடைய வாழ்க்கையினுடைய அபேட்சையாய் காணப்படுகிறது? எது நம்முடைய வாழ்க்கையின் தேவையாய் இருக்கிறது? இன்றிலிருந்து நாளைக்கு மெய்யாகவே அழிந்து போகக்கூடிய உலக வாழ்க்கையை நோக்கி நாம் ஓடுகிறது உண்டானால், கர்த்தரை சந்திக்க ஆயத்த நிலை உனக்கும் எனக்கும் தேவை என்கிறதை உணர்ந்த கால்களாய் உன் கால்களும் என் கால்களும் காணப்பட வேண்டும். கர்த்தர் என்னை அழைக்கும் போது இதோ நான் வருகிறேன், ஆயத்தமாயிருக்கிறேன். கர்த்தர் என்னை சந்திக்கும்படி வரக்கூடிய நேரத்திலே இதோ நான் அவரோடு கூட போக ஆயத்தமாய் இருக்கிறேன். இந்த ஒரு உணர்வும் இந்த ஒரு நிலையும் உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் எல்லா நேரத்திலும் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். நம்முடைய வாழ்க்கையிலே ஆயத்தமாய் காணப்படக்கூடிய ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தான் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்கக்கூடிய தகுதி பெற்றது, சாத்தானை எதிர்க்கும் வல்லமை பெற்றதும் கூட. எந்த நேரத்திலே சாத்தான் வருவான் நமக்கு தெரியாது. சாத்தானை எதிர்க்க வேண்டும் என்று சொன்னால் எல்லா நேரத்திலும் ஆயத்தம். நள்ளிரவிலே சாத்தான் வந்தாலும் கூட அவனையும் மேற்கொள்ளக்கூடிய ஆயத்த நிலையோடு கூட ஆயத்தமாகிய பாதரட்சி நீ தொடுத்துக் கொண்டிருந்தால் மட்டும்தான் இந்த கடைசி கால யுத்தத்திலே வெற்றி பெற உன்னாலும் என்னாலும் ஆகும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, இத்தனை நாட்கள் மந்த நிலையிலே காணப்பட்ட காலங்கள் போதும். இத்தனை நாட்கள் உணர்வை இழந்து போன காலங்கள் போதும். உனக்கு உண்டான உரிமைகளை இழந்து போன காலங்கள் போதும். இன்று முதல் உனக்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தன்மைகளை நோக்கி பயணப்படக்கூடிய கால்கள் உள்ளவனாய் நீ உன்னை மாற்றிக்கொள்ள ஆரம்பிக்கிறது உண்டானால், இந்த கடைசி கால யுத்தத்திலே தேவன் வைத்திருக்கக்கூடிய உரிமையான வெற்றியை உன்னாலும் என்னாலும் தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும். சாத்தானை துரத்தவும், சாத்தானை மேற்கொள்ளவும், சாத்தானின் ராஜ்யத்தை அதமாக்கவும், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் உன்னாலும் என்னாலும் ஆகும். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, இந்த வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகளுக்காய் நன்றி. இந்த வார்த்தைகளின் மூலம் இயங்கும் கால்கள் எங்களுக்கு தேவை என்று கர்த்தர் நீர் எங்களுக்கு சொன்னீர் கர்த்தாவே. கர்த்தரோடு கூட வைக்கக்கூடிய ஐக்கியத்திலே எங்கள் கால்களுக்கும் பரிசுத்தத்திற்கும் இடையிலே தடைச்சுவர் காணப்படாது என்றும், எங்களுடைய உரிமைகளை எங்கள் வசமாய் மாற்றும்படிக்காக நாங்கள் புறப்பட வேண்டும் என்றும், உயர்ந்த இடங்களிலே உலாவும்படியான அனுபவங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும், வசனங்களினால் எங்கள் பாதங்கள் வழிநடத்தப்பட வேண்டும் என்றும், சாத்தானை மேற்கொள்ளும் சகல அதிகாரங்களும் நாங்கள் பெற்றவர்கள் என்றும், சாத்தான் என்றென்றைக்கும் எங்கள் கால்களினால் நசுக்கப்பட்டவன் என்றும் நாங்கள் புரிந்து கொள்ளும்படிக்காகவும், எந்த நேரத்தில் கர்த்தர் நீர் எங்களை அழைத்தாலும் ஆயத்தமா இருக்கிறேன் என்று ஆயத்தம் என்கிற பாதரட்சியை தொடுத்துக் கொண்ட கால்கள் உள்ளவர்களாகவும், இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் மாறப்பண்ண வேண்டும் என்று நாமத்தினால் நான் ஜெபிக்கிறேன். இந்த கடைசி கால யுத்தத்திற்கென்று ஆயத்தப்படும் பிள்ளைகள் ஒவ்வொருவரின் மேலும் உம் கிருபை, உம் வல்லமை, உம் ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தினாலே பரிபூர்ணமாய் இறங்கி நிரப்பிக்கொண்டு வர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். பொல்லாங்கனுடைய எல்லா விதமான அஸ்திராயுதங்களை மேற்கொள்ளத்தக்கதான கர்த்தாவை வல்லமை பெற்ற போர் ஆயுதங்களாய் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ உருவாக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய சேனையாக எழும்பி நிற்கும் சேனையாக, சாத்தானின் வல்லமைகளை முனை மழுங்க செய்யும் சேனைகளாக இவர்கள் ஒவ்வொருவரும் புறப்பட்டு பாய்வார்களாக. எழும்பி நிற்கக்கூடிய பொல்லாத பிசாசின் ஆயுதங்களை அதமாக்கி ஆயத்தப்படுத்தப்பட்ட கால்களினால் அவன் தலையை மீண்டும் நசுக்கி தேவனுடைய மகிமையை உலகத்திற்கு வெளிப்படுத்த ஒவ்வொருவருக்கும் கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று உங்கள் கால்கள் ஆயத்த நிலையில் காணப்படுகிறது உண்டானால், சாத்தானுடைய ராஜ்யங்களை அதமாக்கவும் கர்த்தரின் ராஜ்யத்தை உலகத்திலே ஸ்தாபிக்கவும் மட்டுமல்லாமல் நம்முடைய கால்களினாலே தேவனுடைய ராஜ்யத்திலே உலாவவும் தக்கதான பெரிய மகிமையை பெற்றுக்கொள்ள உங்களாலும் என்னாலும் ஆகும். உங்கள் கால்களுக்கு உண்டான உரிமைகளை நீங்கள் விட்டு விலகாதபடி இவைகளை உங்கள் வசமாய் மாற்றிக்கொள்கிறது உண்டானால், நிச்சயமாய் சாத்தானை மேற்கொள்ள உங்களாலும் என்னாலும் ஆகும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். கர்த்தர் இதோ சீக்கிரம் வருகிறார். மாரநாதா.